யோவானின் சுவிசேஷ புத்தகம் यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 56வது வசனத்தை வாசிக்கலாம். 56वां वचन पर पढ़ेंगे। जो मेरा मांस खाता और मेरा लहू पीता है वो मुझ में स्थिर बना रहता है और मैं उसमें। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। ஆண்டவராகிய இயேசுவானவர் परमेश्वर यीशु मसीह 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே जो 2000 साल के पहले ही தமது ஜனங்களை பார்த்து अपने लोगों को देखकर சொன்ன உபதேசங்கள் வார்த்தைகள் कहा हुआ उपदेश और शब्दें, என் மாம்சத்தை புசித்து जो मेरा मांस खाता என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் और मेरा लहू पीता है என்னிலே நிலைத்திருக்கிறான், वो मुझ में स्थिर बना रहता है நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் और मैं भी उसमें बना रहता हूँ। என்று தேவன் தமது ஜனத்தை பார்த்து சொன்னார். ऐसे परमेश्वर ने अपने लोगों से कहा है। இந்த கர்த்தருடைய பந்தி ये परमेश्वर का प्रभु அவருடைய भोज, மாம்சத்தை புசிக்கிற போது उसके मांस को खाते समय, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற போது उसके लहू को पीते समय நாம் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். हम मसीह में स्थिर बना रहते हैं கிறிஸ்துவும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். और मसीह भी हमारे अंदर स्थिर बना रहता है। அப்போ இந்த கர்த்தருடைய பந்தியை इस परमेश्वर के प्रभु भोज में நாம் சோதரம் அனுசரிக்க வேண்டிய பிரகாரமாக அதை மிகவும் பயபக்தியோடு அனுசரிக்கிற பொழுது इसे जिस प्रकार अनुसरण करना चाहिए उस प्रकार भय भक्ति से उसकी पालन करते समय, சாதாரணமாக அது ஒரு ரொட்டி துண்டா இருந்தாலும் भले वो एक साधारण का रोटी का टुकड़ा भी हो, சாதாரணமாக ஒரு திராட்சை ரசமா இருந்தாலும் साधारण सा एक दाकरस हो, அது தேவன் ஆசீர்வதிக்கிற போதோ उसे जब परमेश्वर आशीष करता है அது அவருடைய சரீரமாய் மாறுகிறது. वो उसका शरीर बन जाता है। கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற போதோ परमेश्वर उसे आशीष करते அது समय அவருடைய இரத்தமாய் மாறுகிறது. वो उसका लहू बन जाता है। அதை புசித்து அதை பானம் பண்ணுகிற போது उसे खाकर उसे पीते समय நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். हम मसीह में स्थिर बने रहते हैं। கிறிஸ்துவும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். मसीह भी हमारे भीतर स्थिर बना रहता है। ஆண்டவருக்கு நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தருகிறது. परमेश्वर के अंदर एक स्थिर जीवन हमें देता है। கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிப்போமானால் यदि हम अपने आत्मिक जीवन में ध्यान देंगे, சோதரம் ரட்சிக்கப்பட்டவர்கள், उद्धार पाए हुए लोग, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், अभिषेक पाए हुए लोग, சோதர சாணம் பெற்றவர்கள், बपतिस्मा लिए हुए लोग, வேறு பிரிக்கப்பட்டவர்கள், अलग किए गए लोग, இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க முடியவில்லை. आज कई लोग मसीह में स्थिर नहीं बने रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்து விட்டு விலகி போகிறார்கள். मसीह से दूर हो जाते हैं। இதே 6ஆம் அதிகாரத்திலே इसी 6वां अध्याय में இயேசுவோடு கூட अनेक சீஷர்கள் கடந்து வந்தார்கள். यीशु के साथ कई चेले थे। சோதரன் அவருடைய உபதேசத்தை கேட்ட உடனே उनका उपदेश सुनकर அவரோடு கூட அவர்கள் ஊழியம் செய்ய முடியவில்லை. वे उसके साथ मिलकर सेवा नहीं कर पाए। அவரை விட்டு எல்லாரும் விலகி போனார்கள். सब लोग यीशु को छोड़कर अलग हुए। அல்லேலூயா. हालेलुया। சோதரம் சீஷர்களே चेले भी அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 பேர், 70 பேர், 120 பேர். जो उससे चुने गए वे लोग 12 लोग, 70 लोग, 120 लोग, இப்படிப்பட்டவர்கள் ऐसे लोग भी இயேசுவுடைய வார்த்தைகளை கேட்டபோது यीशु का वाणी सुनकर அவரோடு கூட நிற்க முடியவில்லை. उसके संग खड़े नहीं रह पाए। அற்புதத்தை கண்டார்கள், अद्भुत को देखे, அதிசயத்தை கண்டார்கள், अचंबा काम देखे, அடையாளங்களை கண்டார்கள். चिन्हों को देखे, ஆனால் அவரோடு நிலை நிற்க लेकिन முடியவில்லை. उसके साथ बना नहीं रह அவரை पाए। விட்டு अनेகர் விலகி कई போனார்கள். लोग उससे दूर हो गए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। இந்த கர்த்தருடைய பந்தி प्रभु भोज நாம் அவருக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை. हम उसमें स्थिर बने रहने के लिए एक विशेष आराधना है। அப்போ நாம் இந்த பந்தியை நினைவுகூரும் போதெல்லாம் जब भी इस प्रभु भोज को स्मरण करेंगे, நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறது. हम उसके अंदर स्थिर बने रहने का अनुभव लाता है। நாமும் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். हम
भी उसमें बने रहते हैं அவரும் நம்மோட और वो நிலைத்திருக்கிறார். भी हमारे भीतर स्थिर रहता அப்போ है। நிலைத்திருக்கவில்லை என்றால் यदि स्थिर बना नहीं रहेंगे, சோதரம் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுதோ यूहन्ना 15वां अध्याय में हम पढ़ते அவர் हैं திராட்சை செடியா இருக்கிறார், वो दाक लता है, கொடியா இருக்கிற நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். हम जो लता है उसमें जुड़े हुए அப்போ हैं। அவருக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை என்றால் यदि हम उसमें जुड़े नहीं रहेंगे அது கனி கொடுக்க மாட்டாது. तो उसमें फल नहीं होगा। அது கனி கொடுக்கவில்லை என்றால் यदि वो फल न दे, அந்த கொடியை அறுக்கப்பட்டு துண்டிக்கப்படுகிறது. उस डाली को उस दाकलता से अलग किया जाता அது है, துண்டிக்கப்பட்டு उसे काट कर அது அக்கினியிலே போடப்படுகிறது. उसे आग में फेंक दिया जाता है। அல்லேலூயா. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். सब लोग अच्छी तरह से ध्यान இந்த दीजिए। கர்த்தருடைய பந்தி ये प्रभु भोज அவருடைய है, மாம்சத்தை புசித்து उसके मांस को खाकर அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற उसके போது लहू को पीते समय நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். हम उसमें बने रहते நாம் हैं, அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். हम उसमें स्थिर बने रहते தேவனும் हैं நமக்குள்ளே और நிலைத்திருக்கிறார். मसीह भी हमारे अंदर स्थिर बना रहता है। ஒரு காலத்திலே कई कई काल சீஷர்கள் में, அநேகர் அவரோடு நிலைத்திருக்க முடியவில்லை. कई समय में चेले तक यीशु के साथ बने नहीं रह पाए, சோத்திரம் அவரை விட்டு விலகி போனார்கள். वे भी उससे दूर हो गए। சோத்திரம் அவரை விட்டு நாம் விலகி போகிற போது जब भी हम उससे दूर हो जाते நாம் हैं, அவருக்கு நிலைத்திருக்கவில்லை என்றால் यदि हम उसमें बने नहीं रहेंगे, சோத்திரம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டு தெளிவாக சொல்லி இருக்கிறார். यूहन्ना 15वां अध्याय में स्पष्ट रूप से कहा गया है, அவருக்குள் நிலைத்திருக்கிற போதுதான் जब उसमें बने रहेंगे நாம் கனி கொடுக்க முடியும். तब ही हम फल दे सकते நாம் हैं, அவருக்காய் வாழ முடியும். हम उसके लिए जीवन बिता सकते எப்போ हैं। நிலைத்திருக்கவில்லையோ जिस दिन से हम स्थिर नहीं हैं, சோதரம் நாம் கனியற்றவளாய் மாற்றப்படுகிறோம். हम निष्फल बन जाते हैं। கனி இல்லாதவுடனே जिसमें निष्फल है, அந்த கொடியானது துண்டிக்கப்படுகிறது. उस डाली को काट दिया जाता है, அந்த கொடி துண்டிக்கப்பட்டவுடனே उस डाली को काट कर அதை பாதுகாக்கவில்லை, उसे रक्षा नहीं किया, அதை பராமரிக்கவில்லை. उसे नहीं संभाला, அது அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறது. बल्कि उसे आग में झोंका दिया அதே जाता போலதான் है। उसी प्रकार இன்றைக்கு நாம் நிலைத்திருக்கவில்லை என்றால், आज के दिन यदि हम स्थिर नहीं बने இயேசுக்குள்ளே रहेंगे, நிலைத்திருக்கவில்லை यीशु என்றால் में स्थिर नहीं रहेंगे, நாமும் தள்ளப்படுவோம். हम भी इनकार किए அப்போ जाएंगे। இந்த நாளிலே इन दिनों में நாம் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் சிந்திக்க हम வேண்டும். स्थिर रहने का अनुभव को ध्यान நான் करेंगे। இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேனா? क्या मैं आज के दिन मसीह में स्थिर हूँ? கிறிஸ்து எனக்குள்ளே நிலைத்திருக்கிறாரா? क्या मसीह मुझ में स्थिर बना है? வேதம் என்ன சொல்லுகிறது? पवित्र शास्त्र क्या कहता है? மத்திய புஸ்தகத்திலே मत्ती लिखित सुसमाचार 10ஆம் அதிகாரத்திலே 10वां अध्याय में 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுதோ 32वां वचन पढ़िए। என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். के कारण सब लोग तुमसे बैर करेंगे, पर जो अंत तक धीरज धरे रहेगा उसी का उद्धार होगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். जो अंत तक धीरज धरे रहेगा उसी का उद्धार होगा। கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு சுகமான வாழ்க்கை அல்ல. मसीह जीवन बड़े सुख विलास भरी जीवन नहीं है। துன்பங்கள் வரக்கூடியது, उसमें दुख आ सकती है, வேதனைகள் வரக்கூடியது, उसमें वेदना होती है, நிந்தைகள் வரக்கூடியது, उसमें निंदा होती है, அவமானங்கள் उससे வரக்கூடியது. अपमान होती है। இவைகளிலே इनके बीच में भी விட்டு நாம் விலகி போக கூடாது. हम छोड़कर अलग नहीं होना है। எத்தனை நிந்தைகள் வந்தாலும், कितने भी निंदा எத்தனை आए, பாடுகள் कितने வந்தாலும் भी बोझ आए, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க हम வேண்டும். मसीह में स्थिर बने रहना है। ஆகினால் தான் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். इसलिए लिखा गया है कि मेरे कारण तुम सब लोग तुमसे बैर करेंगे, நிந்திக்கப்படுவீர்கள், तुम निंदा किया जाओगे, तुम அவமானப்படுத்தப்படுவீர்கள். अपमान किए जाओगे। எல்லா சூழ்நிலையிலும் सभी परिस्थिति में நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். हम मसीह में धीरज धरे रहना है। அவ்வாறு முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவனே जो अंत तक धीरज धरे இயேசு रहेगा, வருகிற போது यीशु के आते समय, சோத்திரம், உயிர்த்தெழுந்த இயேசு விண்ணுலகம் சென்றிருக்கிறார். पुनरुत्थान हुआ यीशु स्वर्ग गया है, அந்த இயேசு மறுபடி वो வரப்போகிறார். यीशु फिर से आने वाला है। அவர் வரக்கூடிய அடையாளங்கள் பூமியிலே நடப்பித்துக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறோம். उसके आने का चिन्ह पृथ्वी पर हो रहा है, इसे हम जानते हैं। அவர் வருகிற போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். उसके आते समय हम उठा लिया जाना है, उद्धार पाया रहना है। அதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு எடுத்துக்கொள்ள
எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு इसलिए उद्धार पाने के लिए और उठा लिया जाने के நாம் लिए கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். हम मसीह में स्थिर बना रहना है. அதனால தான் பரிசுத்த பவுல் इसलिए पवित्र சோதரன் पौलुस பிலிப்பியருக்கு எழுதுகிறாரு. फिलिपियों को इस प्रकार लिखता சோதரன் है. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே फिलिपियों की 4 अध्याय சோதரன் में முதலாவது வசனத்தை நீங்க வாசிக்கிற போதோ पहला वचन में इस प्रकार हम पढ़ते சோதரம் हैं. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே சந்தோஷமும் அந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. इसी प्रकार प्रिय भाइयों प्रभु में स्थिर रहो. அல்லேலூயா. हालेलुया. எனக்கு பிரியமும் हे मेरे प्रिय எனக்கு வாஞ்சையும் जिनमें मेरा जी எனக்கு लगा है, சந்தோஷமும் मेरे आनंद எனக்கு கிரீடமும் ஆனவர்களே और मेरे मुकुट हो. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். प्रभु में स्थिर रहो. அப்போ நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். प्रभु में स्थिर रहना है. சோதரம் யூதாசை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். यहूदास को परमेश्वर ने चुन लिया. 3.5 வருஷமாக இயேசுவோடு இருந்து ஊழியம் செய்தார். 3.5 साल यीशु के संग रहकर सेवा किया. ஆனால் கடைசியிலே लेकिन आखिरी में தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க முடியவில்லை. मसीह में स्थिर नहीं रह पाया. சோதரம் ஏதோ ஒரு ஆசையினால் இழுக்கப்பட்டு कुछ तो अभिलाषा के कारण அவன் தேவனை விட்டு விலகி वो போனான். वंचित होकर परमेश्वर से दूर हो गया. தேமா இவ்வுலகத்தின் மேலே ஆசை வைத்து தேவனை விட்டு விலகி போனான். दुनिया पर अपना मन रखकर परमेश्वर से दूर हो गया. இவ்விதமாக அநேக பரிசுத்தவான்கள் इस प्रकार कई संत लोग அவரோடு கூட நடக்க ஆரம்பித்தார்கள். जो उसके संग चलना शुरू किए थे, அவரோடு கூட வாழ ஆரம்பித்தார்கள். उसके संग जीवन व्यतीत करना ஆனால் शुरू किए थे, கடைசியிலே அவரை விட்டு விலகி போனார்கள். परंतु आखिर में उसके से छुड़कर चले गए. ஏனென்றால் வாழ்க்கையில் வருகிற பாடு நிந்தைகளை பார்த்து क्योंकि जीवन की बोझ और निंदा को देखकर இதை நிலைத்திருக்க முடியவில்லை. उसमें वो स्थिर नहीं रह पाए. சோதரம் அவரை விட்டு விலகி वे போனார்கள். उससे दूर अलग हो गए. ஆகையினாலதான் इसलिए சோதரம் இந்த மாம்சத்தை புசித்து इस शरीर को அவருடைய खाकर, ரத்தத்தை பானம் பண்ணுகிற इस போதோ लहू को पीने वालों நாம் को கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு हम வருகிறது. प्रभु में स्थिर रहने का अनुभव लाता है, அவரும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். और वो भी हमारे अंदर स्थिर बना அப்போ रहता கர்த்தர் है. நமக்குள்ளே நிலைத்திருக்கிற போது जब यहोवा हमारे अंदर स्थिर रहता நாம் है, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற போதோ हम भी जब उसमें स्थिर बने रहते ஆண்டவர் हैं, அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். तब परमेश्वर हमारे लिए कई आशीषों को रखा அநேக है, நன்மைகளை कई வைத்திருக்கிறார். भलाइयों को रखा है. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். आपकी प्रार्थना सुनी जाएगी. சோதரம் உனி சோதரம் வாழ்க்கை இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்க முடியும். जीवन में और अधिक फल दे पाओगे. இயேசு வருகிற போது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். यीशु के आते समय उठा लिया जाएंगे. ஆகையினாலதான் इसलिए சோதரம் மார்க்கு புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமானால் मरकुस 4 अध्याय में हम इस प्रकार पढ़ते हैं. 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 17वां वचन में इस प्रकार लिखा சோதரம் है, தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால் अपने अंदर जड़ न पकड़ने के கொஞ்ச कारण காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். केवल कुछ दिन टिके रहते हैं. வசனத்தின் நிமித்தம் वचन के कारण உபத்திரவங்களும் उपद्रव, சோதரம் துன்பமும் क्लेश உண்டான உடனே होते ही அவள் இடறுகிறார்கள். तुरंत ठोकर खाते இவர்களே हैं. கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள். यही लोग जो चट्टान पर बोया गया भी. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा அப்ப हो. கொஞ்ச காலம் வசனத்தை கேட்டு கொஞ்ச காலம் மட்டும் இருக்கிறார்கள். केवल कुछ दिन के लिए वचन सुनकर कुछ ही दिन बने रहते हैं. அல்லேலூயா. हालेलुया. சில துன்பங்கள், कुछ क्लेश, சில பாடுகள், कुछ उपद्रव, சில இழப்புகள் कुछ नुकसान, எல்லாம் வந்த உடனே वो आते ही அவர்கள் சோதரம் அவரை விட்டு இடறி போகிறார்கள். तुरंत उससे ठोकर खाते हैं. ஆகினால इसलिए சோதரம் இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிறேன் इस நான் प्रभु भोज में भाग लेने वाले हम, நான் இயேசுவுக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா? क्या मैं यीशु मसीह में ही जी रहा हूँ? அவர் எனக்குள்ள இருக்கிறாரா? क्या वो मुझ में है? பரிசுத்த பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில வாசிப்போமானால் संत पौलुस इब्रानियों के अध्याय में 8वां அவர் अध्याय में इस प्रकार कहता எந்நேரமும் है, அவர் நிமித்தம் நான் நிந்திக்கப்பட்டாலும், भले मैं सदा निंदा किया जाऊं, எந்நேரமும் அவர் நிமித்தம் நான் கொல்லப்பட்டாலும், सदा मैं उसके कारण मारा जाऊं. சோதரம் ஆகியனால इसलिए பசியோ பட்டினியோ நிர்வாணம் வந்தாலும் कोई भी भूखा हो, नंगापन हो, சோதரம் कोई भी उपद्रव हो, அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது उसके प्रेम से मुझे कोई अलग नहीं कर पाएगा. என்று பரிசுத்த பவுல் சொல்லுவதை நான் பார்க்க ऐसे முடியும். संत पौलुस कहते हुए हम देखते அப்ப हैं.
எவ்வளவுதான் வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தாலும் हमारे जीवन में कितनी भी समस्या நான் आए, அவருக்குள்ளே நிலைத்திருப்பேன், हम मसीह में स्थिर बना அவருடைய रहूंगा, அன்பிலே मैं நிலைத்திருப்பேன். उसके प्रेम में बना रहूंगा, என்னை எதுவும் பிரிக்க முடியாது मुझे कोई भी उसके प्रेम से अलग என்று नहीं कर பரிசுத்த पाएगा। பவுல் ஆணித்தரமாய் சொல்லுவதை ऐसे கவனிக்கிறோம். संत पौलुस बड़े ट्रूथ से कहता है। கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, அப்ப இந்த நாளிலே इन दिनों में கர்த்தருடைய சோத்திரம் மாம்சத்தை புசிக்க போகிற நான், परमेश्वर के मांस को खाने वाले हम, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண போகிற उसके நான், लहू को पीने वाले நான் हम, அவருக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேனா? क्या मैं उसमें बना हूँ? அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை நீங்கள் ஆராதிக்கலாம், हम परमेश्वर की आराधना ஒருவேளை करते हैं, ஜெபிக்கலாம், शायद हम उसका प्रार्थना करते வசனத்தை हैं, வாசிக்கலாம், शायद हम वचन पढ़ते हैं, ஆனால் உங்கள் உள்ளான வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கிறதா? लेकिन आपका अंदरी व्यक्ति जीवन परमेश्वर के साथ है क्या? சோத்திரம், உங்கள் உள்ளான வாழ்க்கை தேவனோடு இருக்கிறதா? आपका भीतरी जीवन परमेश्वर के संग है या தேவன் नहीं? என்னோடு இருக்கிறாரா? क्या परमेश्वर मेरे संग है या சோத்திர नहीं? பரிசுத்த யோபு சொல்லுகிறார், इसलिए संत यूहन्ना நான் कहता है, போகிற வழிகளை அவர் அறிந்திருக்கிறார், मेरा जाने का रास्ता परमेश्वर நான் जानता போகிற है, பாதைகளை தேவன் मेरा அறிந்திருக்கிறார், चलने का रास्ता परमेश्वर जानता அதை அவர் है, ரூபகரம் பண்ணுவார். वो सब जरूर रूपांतर करेगा। சோத்திரம், என்று யோபு ஆணித்தரமாய் சொல்லுகிறார். ऐसे अय्यूब ने ट्रूरता से कहा। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம், 73ஆம் சங்கீதத்திலே 73 भजन संहिता சோத்திரம், में ஆசா பக்தன் சொல்லுகிறார், वो आशा भक्त कहता சோத்திரம், है, இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, इस पृथ्वी में आपके अलावा मेरे लिए कोई चाहत नहीं है, பரலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, स्वर्ग में आपके अलावा कोई चाहत नहीं எனக்கோ है, உம்மை அண்டிக் கொண்டிருப்பதுதான் எனக்கு நல்லது. मुझे आपको जुड़े रहना ही मेरे लिए भला है। அப்ப இந்த யோசோத் ஆசாப்புடைய வாழ்க்கையில इस आसाप के जीवन में சோத்திரம், இந்த உலகத்தோடு வாழ விருப்பம் கிடையாது, इस दुनिया के संग चलने की कोई அதாவது इच्छा नहीं, இம்மையிலும் மறுமையிலும் इस दुनिया में நான் भी और स्वर्ग, உம்மோடு தான் இருக்கிறேன். मैं स्वर्ग में भी आप ही के संग हालेलुया। चलना चाहता हूँ। हालेलुया, हालेलुया। சோத்திரம், அவர் சொல்றார் பாருங்க, देखिए कहता है, என் வலதுகை பிடித்து, मेरा दाहिना हाथ, சோத்திரம் வசனத்தை வாசிப்போம், पढ़ेंगे, முடிவிலே என்னை, ஆனாலும் 23ஆம் வசனத்தை வாசிங்க, ஆனாலும் நான் எப்பொழுது உம்மோடு இருக்கிறேன், வலதுகையை பிடித்து தாங்குகிறீர், நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். तो भी मैं निरंतर तेरे संगी था, तूने मेरे दाहिने हाथ को पकड़ रखा, तू सम्मति देता हुआ मेरी अगुवाई करेगा और तब तेरी मेरी महिमा करके मुझको अपने पास रखेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆசா பக்தன் சொல்றார் பாரு, முடிவிலே என்னை மகிமையிலே देखो ஏற்றுக்கொள்வீர். आसाप ने किस प्रकार कहा कि महिमा करके मुझको अपने पास रख ले, அப்போ அவருடைய நம்பிக்கை கர்த்தருக்குள்ளே இருக்கிறதை நாம் காண முடியும். मतलब उसका भरोसा पूरी तरह से परमेश्वर के अंदर था। அப்போ இந்த நாட்களிலே इन दिनों में சோத்திரம், நாம் அவரிலே நிலைத்திருக்கிறேனா? क्या मैं उसमें स्थिर बना हूँ या नहीं? அப்ப யார் அவரிலே நிலைத்திருக்க முடியும்? कौन उसमें स्थिर बना रहेगा? இந்த கர்த்தருடைய பந்தியை பங்கு பெறுகிறேன்னா, इस प्रभु भोज में भाग लेने वाले हम, அவருடைய மாம்சத்தை புசித்து उसके मांस को அவருடைய खाकर ரத்தத்தை பானம் பண்ணுகிற उसके நாம் लहू को पीने वाले அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். हम उसमें स्थिर बने रहेंगे। அப்ப அது புசிக்கிற போது அவன் நிலைத்திருப்பான், उसे खाते समय वो स्थिर बना रहेगा, அவரும் நிலைத்திருப்பார். वो भी उसके अंदर बना அப்ப रहेगा। யார் நிலைத்திருக்க முடியும்? कौन स्थिर बना रह सकता है? எப்படிப்பட்டவர்கள் நிலைத்திருக்க முடியும்? कैसे लोग स्थिर बना रहेंगे? அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். அப்ப 1 யோவான் புஸ்தகத்திலே पहले यूहन्ना की पुस्तक 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 17வது வசனத்தை வாசிப்போமானா, 17 वचन पढ़ेंगे। சோத்திரம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். संसार उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं, जो परमेश्वर की इच्छा पर चलता है वो सर्वदा बना रहेगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। என் மாம்சத்தை புசித்து मेरे मांस को खाने என் वाले, ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் मेरे लहू को पीने वाला என்னிலே நிலைத்திருப்பான், मुझ में स्थिर बना रहेगा நானும் அவனை और நிலைத்திருப்பேன். मैं भी उसमें स्थिर बना அப்ப रहूंगा। இந்த கர்த்தருடைய பந்தி ये प्रभु का बोझ है। நாம் அவருக்குள்ளே, நாம் அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை உருவாக்கி தருகிறது. वो हमें मसीह हमारे अंदर स्थिर बने रहने का अनुभव को उत्पन्न அப்போ करता है। இந்த நாளில நான்
அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேனா? क्या इन दिनों में मैं मसीह में स्थिर हूँ या नहीं? சகோதரன், இயேசு எனக்குள்ளே நிலைத்திருக்கிறாரா क्या यीशु मुझ में स्थिर है या என்பதை नहीं? நாம் ஆராய்ந்து பார்த்து, इसे जांच कर நாம் देखेंगे சோதித்து பார்த்து, और अपने आप को परख कर देखेंगे எங்கே தேவன் என்னை விட்டு விலகி இருக்கிறார், कहाँ परमेश्वर मुझसे दूर हो गया है, நான் எங்கே அவரை விட்டு விலகி இருக்கிறேன் मैं परमेश्वर को कहाँ छोड़ दिया हूँ। என்பதை அறிந்து इसे जांच நான் कर அவருக்கு நிலைத்திருந்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற வேண்டும். हम उसमें स्थिर बना रहेंगे और प्रभु भोज में भाग அப்ப लेंगे। யார் நிலைத்திருக்க முடியும்? कौन स्थिर बना रह அப்ப पाएगा? பரிசுத்த யோவான் சொல்லுகிறார், पवित्र यूहन्ना कहता அவருடைய है சித்தத்தின்படி செய்கிறவனே जो परमेश्वर की इच्छा पर चलता है என்றென்றைக்கு वो நிலைத்திருப்பார். सर्वदा बना रहेगा। அப்போ நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், यदि हमें उसमें सर्वदा बना அவர் रहना है என்னிலே तो, நிலைத்திருக்க வேண்டும் என்றால், यदि वो मुझ में बना रहना है तो நான் அவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். हमें उसकी इच्छा पूरा करना என் है। சித்தம் அல்ல, मेरी इच्छा नहीं, என் மாம்ச சித்தம் அல்ல, मेरा शारीरिक इच्छा नहीं, அடுத்தவருடைய சித்தம் அல்ல, कोई दूसरों की इच्छा தேவ नहीं, சித்தம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். परमेश्वर की इच्छा मुझ में पूरा होना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய சித்தம். परमेश्वर की इच्छा, அப்ப தேவனுடைய சித்தம் என்னதென்று ஆராய்ந்து பாருங்கள். परमेश्वर की इच्छा क्या है इसे जांच कर देखो। தேவனுடைய சித்தத்தின்படி நான் வாழ்கிறேனா? क्या मैं परमेश्वर की इच्छा के अनुसार जीवन बिता என் रहा பிள்ளைகள் हूँ? தேவ சித்தத்தின்படி நடக்கிறார்களா? क्या मेरे बच्चे परमेश्वर की इच्छा पूरा कर என் रहे हैं? குடும்பம் தேவ சித்தத்தின்படி வாழ்கிறதா? क्या मेरा परिवार परमेश्वर की इच्छा पूरा कर रहा அப்ப है? தேவ சித்தத்தின்படி நாம் செயல்படவில்லை என்றால், यदि हम परमेश्वर की इच्छा को पूरा नहीं कर रहे சகோதரர், हैं, இந்த பந்தியிலே பங்கு பெற இயலுமா? முடியாது. इस प्रभु भोज में क्या हम भाग लेंगे? அப்ப नहीं ले पाएंगे। தேவ சித்தம் எனக்குள்ள இல்லை என்றால், मेरे अंदर यदि परमेश्वर की इच्छा நான் नहीं இயேசு हो, விட்டு விலகி இருக்கிறேன், मैं यीशु से दूर हो गया हूँ, தேவனை விட்டு விலகி போயிட்டேன், मैं परमेश्वर से दूर हो गया हूँ, கர்த்தரை விட்டு விலகி मैं போயிட்டேன், यहोवा से दूर हो गया हूँ, அவர் என்னை விட்டு விலகி वो போய்விட்டார். भी मुझसे दूर हो गया है। அப்ப எனக்குள்ளே ஆண்டவர் தேவ சித்தம் எனக்குள்ளே செயல்படுகிறதா? क्या मुझ में परमेश्वर की इच्छा पूरा हो रहा है? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோத்ரு, யோனாவை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். योना के बारे में हम जानते அப்ப हैं। யோனா பற்றி ஆண்டவர் சொன்னார், योना के बारे में परमेश्वर ने நீ कहा நினிவேக்கு போக வேண்டும். तू निनिवे की ओर जा, நினிவே பற்றி சோத்ரம் நீ பிரசங்கிக்க வேண்டும். निनिवे में जाकर प्रचार कर, சோத்ரம் பாவத்தை குறித்து பிரசங்கிக்கணும், पाप के बारे में प्रचार कर, நியாய தீர்ப்பு குறித்து பிரசங்கிக்க வேண்டும். न्याय के का विषय प्रचार कर। அப்போ யோனா நினிவேக்கு போக சோத்ரம் அவன் மனசு இயலவில்லை. तब योना को निनिवे जाने की मन नहीं हुई। அந்த ஜனங்கள் சோத்ரம் செவி கொடுக்காதவர்கள். वे लोग नहीं सुनते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆகிய நினிவேக்கு போகாதபடி इसलिए निनिवे को न जाते हुए அவன் வேறொரு பட்டணத்துக்கு கப்பல் ஏறி போகிறான். वो और एक शहर की ओर जहाज पर जाता है। அப்போ ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யாத உடனே परमेश्वर की इच्छा को न करते हुए, அல்லேலூயா, हालेलुया, வேதம் சொல்லுகிறது पवित्र शास्त्र कहता அவன் है தேவ சந்நிதி விட்டு விலகினான். वो परमेश्वर की चरण स्थान से दूर हो தேவ गया, சந்நிதி விட்டு விலகிட்டாயா? परमेश्वर की सन्नति से दूर हो गया, அப்போ தேவனை விட்டு விலகிட்டான். परमेश्वर से दूर हो गया। தேவ சித்தத்தை விட்டு விலகின உடனே जैसे ही परमेश्वर की इच्छा करने அவன் से दूर हो வாழ்க்கையில गया, उसके जीवन में எடுக்கிற காரியங்கள் ஜெயமாய் மாறல. जो भी काम किया उसमें जय नहीं मिला। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோத்ரம். அதே போல் சிம்சோனை கவனிப்பீர்களானா, उसी तरह सिमशोन को यदि ध्यान दोगे, தாயின் கருவில் இருக்கும்போதே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், माँ के कोख में रहते समय अभिषेक पाया, தாயின் கருவில் இருக்கும்போதே தேவ சித்தத்துக்கு माँ ஏற்படுத்தப்பட்டவன், के गर्भ में ही परमेश्वर की इच्छा के लिए नियुक्त किया அவன் गया, வளர்ந்தான், लेकिन वो बड़ा வாலிபனா மாறினான். जवान बना। வாலிபனா மாறின போதோ जवान बनने के बाद தேவ சித்தம் செய்யல, परमेश्वर की इच्छा नहीं किया, அவன் விருப்பத்தை செய்தான். वो अपनी इच्छा पूरा அவன் किया, மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற अपनी பிரயாசப்பட்டான். शारीरिक इच्छा पूरा किया। எப்போ தன் விருப்பத்தை செய்ய ஆரம்பித்தானோ जिस दिन वो अपनी इच्छा पूरा करने लगा, அப்பவே उसी दिन से தேவன் அவனை விட்டு விலகி போய். परमेश्वर भी उसे छोड़कर अलग हो गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, देखिए யோனா योना தன் விருப்பத்தை செய்ய ஆரம்பித்த உடனே अपनी इच्छा पूरा करने पर அவன் தேவ சித்த தேவ சமூகத்தை தேவனை விட்டு வெளியே வந்துட்டான். वो परमेश्वर को छोड़कर ही दूर हो गया।
அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் போகல, वो नहीं गया, தேவன் போகவில்லை, परमेश्वर नहीं गया, அவனே சமூகத்தை விட்டு வெளியே वो வந்துட்டான். खुद ही परमेश्वर का सम्मुख छोड़कर अलग हो गया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இங்க பார்க்கிறோம், यहाँ देखते हैं சிம்சோன் தேவ சித்தத்தை செய்யல, सिमसोन परमेश्वर की इच्छा नहीं किया, ஆனா लेकिन தேவன் அவனை விட்டு விலகி போய்விட்டார். परमेश्वर उससे दूर हो गया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப யோசித்து பாருங்க, थोड़ा सोच के देखिए, ஒன்று தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் परमेश्वर की इच्छा नहीं ஒன்று करोगे, நீங்க அவரை விட்டு வெளியே வந்திருப்பீங்க, एक तो आप उससे अलग हो जाओगे, அல்லது या तो தேவன் உங்களை விட்டு வெளியே போயிருப்பார். परमेश्वर आपसे अलग हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் புரியுது? कितने लोगों को समझ में आ रहा है? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நான் தேவனோடு இருக்கிறேன், मैं परमेश्वर के साथ தேவன் हूँ, என்னோடு இருக்கிறார். परमेश्वर भी मेरे साथ है। எத்தனை பேர் நிச்சயமா இருக்குது? कितने लोगों के मन में निश्चित है? அல்லேலூயா. हालेलुया। நான் தேவனை விட்டு விலகி போகல, मैं अभी तक परमेश्वर से அவர் दूर என்னை नहीं விட்டு हुआ விலகி हूँ போகல. और वो भी मुझसे दूर नहीं அந்த हुआ நிச்சயம் எத்தனை है। பேருக்கு இருக்குது? ऐसा निश्चय किसके कितने लोग के अंदर है? हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவ சித்தம் எனக்குள்ள இருக்குமானால், यदि परमेश्वर की इच्छा मुझ में தேவ है, சித்தம் என்னோடு இருக்குமானால், परमेश्वर की इच्छा मुझ में है, நான் அவரை விட்டு விலகி போக மாட்டேன், मैं भी उससे दूर नहीं होऊंगा, அவர் என்னை விட்டு விலகி போக மாட்டார். वो भी मुझसे दूर नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாளிலே इन दिनों में தேவன் என்னை விட்டு விலகி போயிட்டாரா? क्या परमेश्वर मुझसे दूर हो गया? சிம்சோனுக்கு தெரியல. ये कुछ लोग को नहीं समझ में आता है। சிம்சோனுக்கு தெரியல, सिमसोन को नहीं समझ में आया, சவுலுக்கு தெரியல. शाऊल को नहीं समझ में आया। அல்லேலூயா. हालेलुया। என்றைக்கு சவுலுக்குள்ளே மாமிசம் சுயம் வெளிப்பட்டதோ, जिस दिन शाऊल के अंदर स्वार्थपन क्रिया किया, அப்ப உடனே ஆண்டவர் வெளியே போயிட்டார். उसी दिन परमेश्वर उसको छोड़कर अलग அப்ப हो गया। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு சுயம் வெளிப்படுகிறதோ, जिस दिन हमारे भी जीवन में स्वार्थपन उठेगा, என்றைக்கு சுயசித்தம் வெளிப்படுகிறதோ, जिस दिन अपनी स्वयं इच्छा पूरा करने என்றைக்கு लगेंगे, தேவ சித்தத்தை விட்டு வெளியே வருகிறோமோ, जिस दिन परमेश्वर की इच्छा करना छोड़ देंगे, அப்பவே தேவன் நம்மை விட்டு விலகி उसी போகிறார். दिन परमेश्वर हमको छोड़कर हट நாம் जाएगा அவரை விட்டு விலகி और போகிறோம். हम भी उससे दूर हो அப்ப जाएंगे। தேவ சித்தம் எனக்குள்ள இல்லை என்றால், यदि परमेश्वर की इच्छा मुझ में नहीं தேவ है, சித்தம் என் குடும்பத்தில் இல்லை என்றால், परमेश्वर की इच्छा मेरे परिवार में नहीं है, நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை. तो मैं परमेश्वर में नहीं बना அப்ப हूँ। கர்த்தருக்கு நிலைத்திருக்காதவன் जो परमेश्वर में नहीं बना है, தேவனை நிலைத்திருக்கவில்லை. वो मसीह भी उसमें नहीं बना வாழ்க்கை है। எம்டியா இருக்கிறது, जीवन शून्य है, வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது. जीवन இந்த खाली வெறுமையான है। அனுபவத்தோட इस खाली अनुभव நீ में கர்த்தருடைய மாம்சத்தையும் கர்த்தருடைய ரத்தத்தை எப்படி பானம் பண்ண முடியும்? परमेश्वर के मांस और लहू को कैसे पी सकते हो? கர்த்தருடைய சரீரத்தை எப்படி நீ புசிக்க முடியும்? परमेश्वर के मांस को कैसे खा सकते நீ हो? வெறுமையா நிற்கிறாய், तुम तो खाली बैठे हो, கர்த்தரை விட்டு விலகி तुम நிற்கிறாய், परमेश्वर से दूर होकर खड़े தேவனை हो, விட்டு விலகி तुम நிற்கிறாய். परमेश्वर से दूर हो गए அவர் हो, உன்னோடு இல்லை. वो भी तुम्हारे साथ नहीं அவ்வாறு है। இல்லாதபடியினால वो नहीं होने के நீ कारण வெறுமையோடு காணப்பட்டு तुम இருக்கிறாய். खाली होकर बैठे நீ हो, வெறுமையா तुम இருக்கிறபடியினால खाली होकर बैठने के அப்ப இந்த कारण பந்தியிலே நீ எப்படி பங்கு பெற முடியும்? तुम इस प्रभु भोज में कैसे भाग ले सकते हो? அப்ப பங்கு பெறுவதினால भाग लेने से உனக்கு ஒரு நன்மை உண்டாகாது. तुम्हारे जीवन में कोई भलाई नहीं புதிய होगी, ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. अनंत जीवन नहीं ஒரு पाओगे, புதிய பலனை பெற்றுக்கொள்ள कोई முடியாது. नया बल नहीं पा மறுரூபத்தின் सकोगे, அனுபவத்திலே கடந்து வர முடியாது. रूपांतर का अनुभव को नहीं अनुभव कर सकोगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में சோத்திரம், என் மாம்சத்தை புசித்து मेरे मांस को இரத்தத்தை खाकर பானம் பண்ணுகிறவன் मेरे लहू को पीने वाला எனக்குள்ளே मुझ நிலைத்திருக்கிறான், में बना रहता நானும் है அவனுக்குள் और நிலைத்திருக்கிறேன். मैं भी उसमें बना அப்ப रहता யார் हूँ। நிலைத்திருக்க முடியும்? कौन स्थिर बना அவன் रहेगा? சித்தத்தை செய்கிறவன். जो उसकी इच्छा पूरा करता हालेलुया। है। हालेलुया। இந்த 10 மாசமா इस 10 महीने நான் அவன் में சித்தத்தை செய்திருக்கிறேனா? मैं उसकी इच्छा पूरा किया हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। சோதரம், இன்னைக்கு அநேக விசுவாசி அப்படிதான். आज कई विश्वासी लोग ऐसे ही हैं। சோதரம், ஆண்டவர் உன்னை சரிப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर तुझे सही करना चाहता है, உன்னை சீர்படுத்த விரும்புகிறார். परमेश्वर तुझे ठीक करना चाहता है, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க தேவன் சரிப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर की इच्छा के लिए समर्पण करने के लिए அதை ठीक करना चाहता है। சரிப்படுத்துகிற போதோ ठीक करते समय அமர்ந்து இருக்கணும், அமர்ந்து சரியாக வேண்டும். चुप
बैठना है और सही हो जाना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நீ இன்னொரு சபைக்கு போவதனால तुम और एक कलीसिया जाने से அல்லது இன்னொரு சபையில போட்டு சர்ச்சஸ் பண்ணுவதனால और एक कलीसिया में जाकर अनुवाद करने தேவ से சித்தம் நினைக்காத, परमेश्वर की इच्छा है बोलकर नहीं समझना। தேவ சித்தம் கிடையாது. वो परमेश्वर की इच्छा எப்போ नहीं है। சமூகத்தை விட்டு ஆண்டவர் வைத்த இடத்தை விட்டு வெளியே போனாயோ जिस दिन परमेश्वर जहाँ पर रखा है उस स्थान से तुम बाहर அப்பவே निकले, நீ ஆண்டட்டு வெளியே போயிட்ட. उसी समय तुम परमेश्वर से दूर हो गए அப்பவே हो। ஆண்டவர் உன்னை என்ன செஞ்சிட்டாரு? उसी समय परमेश्वर ने क्या कर दिया? வெளியே போயிட்ட. அப்ப तुझसे भी बाहर என்னைக்கு चला தேவ गया। சித்தம் எனக்குள்ள வெளியே போதோ जिस दिन परमेश्वर की इच्छा मुझसे बाहर जा रहा है, அப்பவே வெளியே போயிட்டார் ஆண்டவர். उसी दिन परमेश्वर भी मुझसे दूर हो நீனு गया ஆண்டட்டு வெளியே வந்துட்ட. और तुम भी परमेश्वर से अलग हो இந்த गए நாள் हो। இந்த அனுபவம் இருக்கா பாருங்க. आज के दिन तुम्हारे अंदर ये अनुभव है क्या? हालेलुया। जांच करिए। எங்கே தேவன் வைத்தாரோ, जहाँ पर परमेश्वर ने आपको रखा है, எங்க இங்கதான் தேவ சித்தமா? क्या यहीं पर रहना परमेश्वर की அநேக इच्छा है? தேவ சித்தமே தெரியல. आज कई लोग परमेश्वर की इच्छा नहीं जानते உன்னை हैं। ஆண்டவர் இந்த சபையில வைத்து தேவ சித்தம் தானா? क्या परमेश्वर ने आपको इस कलीसिया में रखा है? ये परमेश्वर की इच्छा है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சோத என்ன இங்கதான் வச்சிருக்காரு. मुझे यहाँ पर ही रखा है, இதான் தேவ சித்தம். यही परमेश्वर की इच्छा அப்ப है। எத்தனை பேர் நிச்சயம் இருக்குது? ऐसे कितने लोगों के अंदर निश्चित है? हालेलुया। சோத நல்லா வலது கத்து சோதனை பண்ணுங்க सब பாப்போம். अपने दाहिने हाथ उठाकर स्तुति धन्यवाद करेंगे। धन्यवाद स्तोत्र, धन्यवाद स्तोत्र, धन्यवाद स्तोत्र। धन्यवाद धन्यवाद हालेलुया। धन्यवाद। हालेलुया। ஏன்னா சோத்திர 10-20 வருஷம் ஆனா விசுவாசி கூட 10-20 साल के विश्वासी भी சோத்திரம் இல்ல அடுத்த சபைக்கு போறா. दूसरा कलीसिया में चले जाते हैं। அப்ப அவர்களுக்குள்ள उनके अंदर தேவ சித்தம் தெரியல பாரு. परमेश्वर की इच्छा नहीं जानते हैं। சோத்திரம் என்றைக்கு இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நீ போறியோ जिस दिन तुम यहाँ से किसी और स्थान पर அப்பவே जाते हो, நான் தேவ சித்தம் செய்யல. उसी दिन परमेश्वर की इच्छा அப்ப मैंने தேவ नहीं சித்தம் किया। இல்லாதபடினால परमेश्वर की इच्छा न करने के சோத்திரம் कारण தேவன் என்னை விட்டு விலகிட்டார். परमेश्वर मुझसे दूर हो गया, நானும் தேவனை விட்டு விலகிட்டேன். मैं भी परमेश्वर से दूर हो गया। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ में आ रहा है? हालेलुया। हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। அதனால புதிதா வர மக்களை, इसलिए नया आने वाले लोगों को, புதிதா ஞானஸ்நானம் எடுக்க மக்களை बपतिस्मा लेने वालों को அப்ப உடனே கேட்கறது, तुरंत हम पूछते हैं, ஆண்டவன் இந்த சபையில தான் கொண்டு வந்து வச்சிருக்காரா? क्या परमेश्वर ने तुमको यही कलीसिया में लाया அது है? நிச்சயம் இருக்கா? क्या तुम्हारे मन में निश्चय है? அது நிச்சயம் இருந்தா இங்க வா. यदि निश्चय है तो आ। அதனால 2 வாரம் வந்துட்டு फिर 2 हफ्ता हो गए, 2 மாசம் வந்துட்டு 2 महीना आकर நெருக்க வந்து போய் வேற சபை போற வேலை செய்ய கூடாது. फिर दूसरा कलीसिया जाना, ये काम नहीं தேவ रखना है। சித்தம் செய். परमेश्वर की தேவ इच्छा पूरा சித்தம் कर। செய்யற பரலோகம் போக जो முடியும். परमेश्वर की इच्छा पूरा करेगा वही स्वर्ग जाएगा। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவ சித்தம், परमेश्वर की इच्छा, அவர் சித்தத்தை செய்கிறவனே जो उसकी इच्छा அப்ப पूरा करता என்னென்னைக்கும் है நிலைத்திருப்பான். वही सदैव बना रहेगा। அப்ப என் குடும்பத்துல தேவ சித்தம் இருக்கா? क्या मेरे परिवार में परमेश्वर की इच्छा है? நான் இங்க கிருபாசனத்தை வரேன். मैं इस कृपासन में आ रहा हूँ। என் பையன் ஏஜிக்கு போறான். मेरा बेटा एजी में जाता है, என் பையன் சிபிஎம் போறான். मेरा बेटा सीपीएम में जाता என் है, பக்கத்து வீட்டுல ஒன்னு சபை இருக்கு அங்க போறேன். मेरे बेटा पड़ोसी के घर वाले चर्च में जाता है। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நானும் என் வீட்டாருமோ என்றால் मैं और मेरा घराना கர்த்தரையே சேவிப்போம். यहोवा की सेवा அது करेंगे। எங்க சேவிக்கணும்? कहाँ जाकर सेवा करेंगे? हालेलुया। हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கிருபாசன உபதேசம் வேற, कृपाश्रम का प्रचार अलग है, ஏஜி உபதேசம் வேற, एजी का उपदेश अलग है, சிபிஎம் உபதேசம் வேற, सीपीएम का उपदेश अलग है, இசி உபதேசம் வேற, ईसीआई का उपदेश अलग है, சிஎன்ஏ உபதேசம் வேற. सीएनए का उपदेश अलग है। ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காயா? आपके घर में 4 लोग हैं, ஒன்னு கிருபாசனத்து போகுது, एक कृपाश्रम में जाते हैं, பையன் சிபிஎம் போறான், बेटा सीपीएम जाता है, பொண்ணு ஏஜிக்கு போகுது. लड़की एजी में जाती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த 4 உபதேசம் வீட்டுல இருக்கும்போது यदि आपके परिवार में 4 संदेश सुनने वाले लोग हैं, எந்த உபதேசத்தை கடைபிடிப்பீங்க? कौन सा संदेश का पालन करोगे? அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। யோசித்து பார்க்கணும். सोच के देखिए, சோத்திரம் சிந்தித்து பார்க்கணும். थोड़ा सोच कर देखिए। அப்ப தேவ சித்தம், परमेश्वर की इच्छा, தேவ சித்தம் என்ன? परमेश्वर की इच्छा क्या है? தேவ சித்தம் என்ன கண்டுபிடிக்கணும்? परमेश्वर की इच्छा क्या है पहचानो।
சோத்திரம். தேவ சித்தத்தை கண்டுபிடித்தா தான் கர்த்தருக்குள்ள இருக்க முடியும். यदि ईश्वर की इच्छा जानोगे तो ये बने रहोगे. இப்ப தேவ சித்தம் என்ன? परमेश्वर की इच्छा என்ன क्या குடும்பம் है? அங்க வச்சிருக்காரா? क्या मेरे परिवार में परमेश्वर की इच्छा என்ன है? குடும்ப சபையில கொண்டு வந்திருக்காரா? क्या परिवार के साथ कलीसिया में लाया அப்போ है? பையன் உன் பிள்ளை எங்க இருக்கு? आपके बच्चे कहाँ पर हैं? உன் குடும்பம் எங்க இருக்கு? आपका परिवार कहाँ पर है? அறைக்கு போகணும் இல்ல? स्वर्ग जाना है ना? பரலோகம் போகணும் இல்ல? स्वर्ग जाना है ना? மறுரூபம் அடையணும் இல்ல? रूपांतर होना है ना? அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அப்ப இதை நீ சரிப்படுத்திக் கொள்ளுங்க. इसे ठीक कर लो, இதை சீர்படுத்திக் கொள்வாயானால் इसे सुधार சோ, நீ दोगे தேவ சித்தம் செய்கிறவனாய் तो இருப்பாய். परमेश्वर की इच्छा पूरा करने वाले தேவ बनोगे. சித்தம் செய்கிறவனாய் இருப்பாய். परमेश्वर की इच्छा पूरा करने वाले அப்போ रहोगे. வாழ்க்கையில आपके जीवन में சோத்திரம் அந்த அவருடைய மாம்சத்தை புசித்து उसके मांस को खाकर அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் उसके लहू को पीने वालों को என்றைக்கு நிலைத்திருப்பான். सदैव बना रहेगा. அல்லேலூயா. हालेलुया. முடிவது நிலைத்திருக்கிறவனே जो अंत तक धीरज धरे रहेगा ரட்சிக்கப்படுவான். वही उसी का उद्धार அப்ப होगा. நான் முடிவது நிலைத்திருக்கணும். हमें अंत तक धीरज धरे அப்ப रहना है. கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் अंत तक बने रहना है तो தேவ சித்தம் செய்கிறவன் தான் நிலைத்திருப்பான். परमेश्वर की इच्छा पूरा करने वाला ही स्थिर रहेगा. அல்லேலூயா. हालेलुया. எனக்குள்ள मुझ में, என் குடும்பத்துக்குள்ள मेरे परिवार में தேவ சித்தம் இருக்கா? क्या परमेश्वर की इच्छा है? வாழ்க்கை வாழலாம், जीवन तो कैसे भी जी जीवन सकते जीविकலாம். हैं, कैसे भी जी सकते हैं, ஆனா தேவ சித்தம் செய்யணும். लेकिन परमेश्वर की इच्छा पूरा தேவ करना है. சித்தம் செய்யணும். परमेश्वर की इच्छा पूरा करना அப்பதான் है, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். तभी जीवन में आशीर्वाद होगी. தேவ சித்தத்தை விட்டுட்டு परमेश्वर की इच्छा को வேற छोड़कर ஏதாவது செய்து கொண்டு कोई இருப்போம். और बातों को करते அந்த रहोगे குடும்பம் तो ஆசீர்வதிக்கப்படாது. वो परिवार में आशीर्वाद नहीं குடும்பம் होगा. ஆசீர்வதிக்கப்படாது. परिवार आशीर्वाद नहीं होगा. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. जीवन में आशीर्वाद नहीं होगा. சந்ததி ஆசீர்வாதமா இருக்காது. சந்ததி आपका संतान वंश आशीर्वाद नहीं पाएगा. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாது. आपके बच्चे में आशीर्वाद नहीं होगी. இந்த நாளிலே इसलिए इन दिनों தேவ में சித்தத்தை ஒப்பு கொடுங்க. परमेश्वर की इच्छा के लिए समर्पण தேவ करो. சித்தத்தை ஒப்பு கொடுங்க. परमेश्वर की इच्छा के लिए समर्पण करो. சுயத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். अपनी इच्छा के लिए नहीं, மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். शरीर की इच्छा के लिए नहीं. ஆகினாலே इसलिए தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற परमेश्वर போது की इच्छा के लिए समर्पण करते समय ஆபிரகாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். अब्राहम ने परमेश्वर की इच्छा पूरा किया. ஆபிரகாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். अब्राहम ने परमेश्वर की इच्छा पूरा किया. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். अब्राहम आशीष पाया. பரிசுத்த பவுல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். संत पौलुस परमेश्वर की इच्छा पूरा பரிசுத்த किया. பவுல் ஆசீர்வதிக்கப்பட்டான். संत पौलुस आशीष पाया. அப்ப இந்த நாளிலே इसलिए इन दिनों में சோதரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். परमेश्वर हमें आशीष करना है तो, சோதரி அவருக்குள் நான் நிலைத்திருக்க வேண்டும் यदि என்றார். हमें उसमें बने रहना है தேவ तो சித்தம் செய்கிறவர்களாக இருக்க परमेश्वर வேண்டும். की इच्छा पूरा करेंगे. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ में आ रहा है? அப்படி எல்லாம் கர சோத்திரம் பண்ணலாமா? हम सब थोड़े देर கரங்களை धन्यवाद உயர்த்தி करेंगे. ஆண்டவரே अपना எனக்குள்ள हाथों को தேவ उठाकर, சித்தம் வேணும் प्रभु ஆண்டவரே. जी मुझे आपकी इच्छा என் पूरा குடும்பத்தை करना தேவ है. சித்தம் செய்யணும் ஐயா. प्रभु मैं आपकी इच्छा पूरा அப்படி करूंगा. எல்லாம் प्रभु கரங்களை உயர்த்தி சோத்திரம் सब अपने பண்ணுவோம். हाथों को उठाकर ஆண்டவரே धन्यवाद बोलेंगे. சோத்திரம் தேவ சித்தம் செய்யணும். प्रभु जी आपकी इच्छा என் पूरा குடும்பம் करना தேவ है. சித்தம் செய்யணும். मेरा परिवार आपकी इच्छा என் पूरा பிள்ளைகள் करना தேவ சித்தம் है. मेरे செய்யணும் ஐயா. बच्चे आपकी इच्छा पूरा करना है. தோத்திரன் 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 धन्यवाद Praise the Lord. धन्यवाद 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 ஆவியானவரே, धन्यवाद धन्यवाद சோத்திரன், धन्यवाद சோத்திரன், धन्यवाद சோத்திரன், धन्यवाद சோத்திரன். धन्यवाद தகப்பனே, धन्यवाद தகப்பனே, धन्यवाद தகப்பனே, परमेश्वर पिता தகப்பனே, आपकी इच्छा पूरा करे प्रभु आपकी इच्छा पूरा होना है प्रभु சோத்திரன், आपकी इच्छा पूरा होना है प्रभु जी சோத்திரன். धन्यवाद प्रभु धन्यवाद அல்லாண்டவர், मुझ पर धन्यवाद அல்லாண்டவர், धन्यवाद சோத்திரன், धन्यवाद சோத்திரன், धन्यवाद சோத்திரன். धन्यवाद அல்லேலூயா. हालेलुया 37ஆம் சங்கீதம் 37वां भजन संगीता 27வது வசனத்தை வாசிப்போமானால் 27वां वचन को यदि पढ़ेंगे சோத்திரம் தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். बुर- छोड़ और भलाई कर और तू सर्वदा बना रहेगा. அல்லேலூயா. हालेलुया சோத்திரம் என் மாம்சத்தை புசித்து मेरे शरीर को खाने वाले ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் मेरे लहू को पीने वाले என்னிலே நிலைத்திருக்கிறான். सदैव बना रहेगा. நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். मैं भी उसमें बना रहूंगा. முடிவு நிலைத்திருக்கிறவனே जो अंत तक धीरज धरे அவன் रहेगा ரட்சிக்கப்படுவான். उसी का उद्धार होगा. அப்ப யார் நிலைத்திருக்க முடியும்? कौन बना रहेगा? சோத்திரம் அவர் சித்தத்தை செய்கிறவன் தான் நிலைத்திருப்பான். उसकी इच्छा पूरा करने वाला बना रहेगा. சோத்திரம் அடுத்தது வேதம் சொல்லுகிறது अगला वचन इस प्रकार कहता தீமை है விட்டு விலகிறவன். बुराई को छोड़. அப்ப தீமை
बुराई, சோத்து தீமை விட்டு விலகிறவன். बुराई को छोड़ने वाला। அப்ப தீமையே நீ செஞ்சுட்டு இருக்க கூடாது, தீமை யோசிக்க கூடாது. बुराई करना भी नहीं है, बुराई सोचना भी அப்ப नहीं है। தீமை விட்டு விலகு. बुराई को छोड़। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தீமையோடு வாழாத. बुराई के संग संग जीवन मत சோத்து बिता। தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு வாழாத. जो परमेश्वर को प्रिय नहीं है वो जीवन मत बिता। தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாத. परमेश्वर को जो प्रिय नहीं है वो मत அதை कर। விட்டு நீ வெளியே வா. उससे तू बाहर அத निकल। தீமை விட்டு விலகிறவன். बुराई को छोड़। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। சகையை பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம். जक्कयू के बारे में हम अच्छी तरह से जानते हैं। சோதரம் அது எரிகோ பட்டணத்திலே சகைவு இருக்கிறான். उस एरिहो शहर पना में ही उस जक्कई रहता था। சோதரம் இயேசு பற்றி அதிகமாக அறியாதவன். यीशु के बारे में अधिक नहीं जानता था। எரிகோ பட்டணத்துக்கு एरिहो शहर இயேசு में வருகிறார் என்று அறிந்தான். यीशु आ रहा है इसे सुना, ஆனா வாழ்க்கையில लेकिन जीवन में இயேசு பார்க்க தான் ஆசைப்பட்டான். यीशु को केवल देखना चाहता था। சோது இயேசு எப்படிப்பட்டவரோ यीशु कैसा दिखता என்று है அவரை பார்க்க தான் ஆசைப்பட்டான். ऐसा केवल देखना चाहा। ஆனா இயேசு பத்தி அநேக கேள்விப்பட்டிருப்பான். वो यीशु के बारे में बहुत कुछ सुना அவர் भी இது होगा। செய்றார், அதை பண்றாரு, उसने वो किया, ये किया, என்று எல்லாம் அறிந்தபடியினால सब जानने के அவர் कारण பார்க்கணும் उसको देखना என்று है। ஆசைப்பட்டு தான் इसको चाहकर இயேசு பார்க்க வந்தான். यीशु को देखने के लिए ஆனால் आया அவனை था, பார்க்க முடியல. लेकिन वो देख नहीं पाया। ஒரு மரத்து மேல ஏறினா, वो एक पेड़ के ऊपर चढ़ा, அவன் மரத்து மேல உட்கார்ந்தான். वो पेड़ पर बैठा இயேசு பார்க்கறான். और ऊपर बैठकर देखने लगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த எரிகோ பட்டணத்துல अब इस एरिहो शहर எத்தனையோ में மனிதர் இருந்திருப்பார்கள். कितने लोग थे, அவங்களெல்லாம் ஆண்டு கண்ணு தெரியல. उन सबको यीशु ने नहीं देखा। சகையை பார்த்தாரு. जक्कयू को देखा நீ இறங்கி வாப்பா, और बोला नीचे நான் उतर कर आ, வீட்டிலே தங்கணும். मुझे तेरे घर में रहना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा சகைவு हो। சந்தோஷத்தோட जक्कयू भी बड़ा खुश हो गया। எத்தனையோ நல்லவன் இருக்கான், कितने भले लोग எத்தனை हैं, ஐஸ்வர்யவான் இருக்கான், कितने धनवान लोग எத்தனை हैं, பெரிய மனுஷன் कितने இருக்கான். बड़े बड़े लोग அவன் हैं। வீட்டுக்கெல்லாம் போகாது, उनके घर में सब यीशु नहीं என் வீட்டுக்கு गया, வரேன்னாரு. मेरे घर में आने என்ன को कहता சந்தோஷத்தை அழைத்து है। बड़े செல்லுகிறார். आनंद से यीशु को अपना घर ले गया। அல்லேலூயா. हालेलुया। இயேசு அவன் வீட்டுக்கு போனாரு. यीशु उसके घर गया। அவன் வீடு சோத்தை பார்க்க அழகா இருந்தாலும் उसका घर भले ही दिखने में அவன் सुंदर வாழ்க்கை था, எப்படி இருக்குன்னு उसका जीवन कैसा है எரிகோ மக்களுக்கு தெரியுது. वो एरियो के लोग भी जानते ஆனா थे, இயேசுவுக்கு लेकिन यीशु को சோதரம் தெரிஞ்சு இருக்குமோ தெரியாது ரெண்டாவது காரியம். मालूम था या नहीं मालूम था पता அந்த नहीं, வீட்டுக்கு போன உடனே लेकिन उसके घर जाते ही அந்த எரிகோ பட்டணத்தெல்லாம் பேசுறாங்க. उस एरिहो शहर के लोग बात करने लगे, மோசமானவன், वो बहुत बुरा है, அவன் ஏமாத்துக்காரன், वो फसाता है, அவன் பகல் கொள்ள वो அடிக்கிறவன், लूटता है, அவன் வீட்டுக்கு போறாரு, उसके घर में என்று यीशु எல்லாம் गया। முறுமுறுத்தாங்க. ऐसे कई लोग कुड़कुड़ाने लगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, சற்று நீங்க சிந்திப்பீர்களானா थोड़ा यदि सोच के இயேசு அந்த देखेंगे, வீட்டுக்கு போனாரு. यीशु उसके घर गया, போன उடனே जाते ही அந்த சகேவு தன் குற்றங்களை உணர்ந்தான் பாருங்க. वो जक्कई अपने कमियों को कबूल करने அவனை लगा। பார்த்து சொல்லல, यीशु ने उसको देखकर कुछ नहीं சகேவு कहा, இவனை ஏமாத்தி இருக்க, ए जक्कई तूने लूटा है, இவ்வளவு பேர் ஏமாத்தி இருக்க, तूने इतने लोगों को फंसाया பேர் है, கொள்ளையடிச்சிருக்க, तू इतने लोगों को लूटा நீ விட்டு है, மனம் திரும்பணும். तू मन फिराना है। என்று சகேவுக்கு ஆண்டவர் சொல்லவில்லை. ऐसा परमेश्वर ने जक्कई से அவன் नहीं कहा, வீட்டுக்கு போனா उसके घर में केवल அப்ப गया, இயேசுவை பார்த்தான். यीशु को देखा, பார்த்த உடனே देखते ही தனக்குள் இருக்கிற தீமைகளை, अपने अंदर की बुराई, தனக்குள் இருக்கிற பொல்லாப்ப अपने अंदर की அவன் अधर्मों को நினைத்தான். उसने स्मरण किया। அல்லேலூயா. हालेलुया। இயேசு அவனை பார்த்து சொல்லல, यीशु ने उसे देखकर இதெல்லாம் कुछ नहीं விட்டுட்டு बोला, வெளியே வா. ये सब छोड़ दे, சொல்லவே சொல்லல. ऐसा बिल्कुल नहीं कहा। தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான். இயேசுவை பார்த்தான். यीशु को केवल देखा और उसकी இயேசுவை प्रसन्न को பார்க்க अनुभव வேண்டிய किया। பிரகாரம் பார்த்தான். यीशु को देखने की इच्छा हुई, इसने பார்த்த देखा, உடனே देखते ही தன் வாழ்க்கை தீமையெல்லாம் விட்டு उसके வெளியிட்டாயா. जीवन की सारी बुराई दूर हो தீமையில்லாத गई। வாழ்க்கை விட்டு வெளியிட்டாயா. बुराई को छोड़ दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே, हे प्रभु, என் ஆசி பாதி ஏழைக்கு தந்தறேன். मैं अपना सारा संपत्ति तो गरीब लोग को दे ஏமாற்றினேனோ, दूंगा, और जहाँ भी मैंने फंसाया எங்கெங்கே है, கொள்ளையடித்தேனோ, जहाँ भी मैंने लूटा அதெல்லாம் है, திருப்பி 4 மடங்கு वहाँ கொடுத்தேன். सब मैं 4 गुना दे दूंगा। ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. परमेश्वर ने उसको कुछ ஏய், भी நீ नहीं இதை कहा था, கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் எல்லாம் கேட்கல ये तू ஆண்டவர். ऐसा देना चाहिए, वैसा देना चाहिए, कुछ இயேசுவை नहीं बोला। பார்த்தான். यीशु को केवल देखा, தேவனை பார்த்தான். यीशु को देखा, பார்த்த உடனே देखते ही தனக்குள் எல்லா தீமையெல்லாம் வெளியே उसके अंदर தள்ளிட்டாயா. की सारी बुराई एक பொல்லாப்பெல்லாம் एक வெளியே एक बार தள்ளிட்டாயா. निकल गया।
பொல்லாப்பெல்லாம் வெளியே தள்ளிட்டார். बुराई को छोड़ दिया। அப்ப இந்த நாளிலே इन दिनों में சோத்திரம் எத்தனை வருஷம் பிரசங்கத்தை கேட்கறோம். कितने साल से हम वचन सुन रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை ஊழியக்காரனை பார்த்திருப்பேன். कितने सेवक लोग को हमने देखा है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை இடத்துல நீ போய் வந்திருப்ப. कितने जगह पर हम जाकर आए हैं। ஆனா நமக்குள்ள இருக்க தீமை என்ன செய்யல இன்னும். लेकिन हमारे अंदर की बुराई अभी तक இன்னும் என்ன செய்யல. अभी तक அந்த பழி வாங்குற எண்ணம், बदला लेने का विचार, சோத்திரம் அந்த பகை, वो बैरपन, அந்த விரோதம், वो विरोधीपन, அந்த எரிச்சல், वो जलन சோத்திரம் இன்னும் நம்ம விட்டு என்ன செய்யல. हमारे अंदर से अभी तक சொல்லுங்களேன். बोलिए அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் போயிட்டு सब मेरे से दूर हो गया அப்படி சொல்ல மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோம். ऐसा कहने वाले हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சகி பார்க்க தான் செஞ்சான். जक्कईयू ने केवल देखा, பார்த்தாயா. सिर्फ देखा। இயேசுவை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்த்தான். यीशु को जैसा देखना चाहिए वैसा देखा। பார்த்த உடனே देखते அவனுக்குள்ள ही தேவையில்லாத தீமையெல்லாம் வெளியே அமிச்சிட்டாங்க. तुरंत उसके अंदर जो भी बुराई थी सब அப்ப उसे छोड़ दिया। 10-20 வருஷமா நீ ஆண்டவரை பார்த்துட்டு இருக்க. 10-20 साल से यीशु को देख रहे हो। 30 வருஷமா தேவனுடைய வசனத்தை கேட்டுட்டு இருக்க. 30 साल से वचन सुन रहे हो। சோத்திரம் ஆண்டவரை பத்தி நீ பிரசங்கம் பண்ணுற. परमेश्वर के बारे में प्रचार भी करते हो। ஆண்டவரை பத்தி நீ அழகா சாட்சியும் சொல்லுற. परमेश्वर के बारे में अच्छी गवाही भी बताते हो। இன்னும் எனக்குள்ள இருக்கிற தீமையெல்லாம் வெளியே ஏத்தலையே. लेकिन अभी तक मेरे अंदर की बुराई को मैंने नहीं அப்ப छोड़ा என் है। தீமைகள் எனக்குள்ள வெளியே விட்டு வெளியே போகவில்லை என்றால் मेरे अंदर की बुराई अभी तक यदि मैंने नहीं छोड़ा है நான் யாருக்குள்ள இல்ல. तो मैं किस में नहीं हूँ? கர்த்தருக்குள்ள मसीह में நிலைத்திருக்கல. नहीं हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நான் எனக்குள்ள இருக்க தீமைகளை விடவில்லை என்றால் अभी तक यदि मेरे अंदर की बुराई को मैंने नहीं छोड़ा, சோத்த பரிசுத்த பவுல் சொல்றாரு. संत पौलुस कहता है, ரோமர் 7ஆம் அதில் வாசித்து பார்க்கும்போது रोमियो 7वां अध्याय में நான் पढ़ते நன்மை हैं, செய்ய விரும்புகிறேன். मैं भलाई करना चाहता ஆனா हूँ எனக்குள்ள பாவம் என்கிற பிரமாணம் लेकिन मेरे अंदर की पाप நன்மை செய்ய விடல. मुझे भलाई करने அது नहीं என்னை देता தீமை செய்ய है, வைக்கிறது. मुझे बुराई करने को रखता நான் है। நன்மை செய்ய मैं பிரயாசப்படுகிறேன். भलाई करने का प्रयास करता நான் हूँ, நன்மை செய்யவே मैं யோசிக்கிறேன். भलाई करना ही सोचता ஆனால் हूँ, எனக்குள்ள இருக்கிற பாவம் என்கிற பிரமாணம் लेकिन मेरे अंदर की पाप का प्रमाण அது நன்மை செய்ய விடவில்லை. मुझे भलाई नहीं करने அது देता தீமை செய்ய है, வைக்கிறது. मुझे बुराई करने को रखता है। அன்பானவர்களே, हे मेरे प्रियो, இந்த நாளில் யோசித்து பாருங்கள். आज के दिन सोच के देखिए, சோத்ரம் இந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறதா நிலைத்திருப்பான். उसके मांस के और उसके रोटी उसके लहू को पीने वाला सदैव बना அப்ப रहेगा। அவரில் நிலைத்திருக்கிறேன். जो उसमें सदैव बना அவன் रहेगा தீமையை வெறுத்து वो விடுவான். बुराई को छोड़ देगा। அல்லேலூயா. हालेलुया। தீமை விட்டு விலகிடுவாயா. बुराई से छोड़ देगा। பொல்லாங்க தோன்ற எல்லாவற்றையும் விலகி விடுவான். जो भी बुराई दिखता है सारी बुराई को छोड़ அப்ப देगा। நீ அதோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே. तुम उसके साथ साथ அதோடு जी रहे ஜீவித்து हो, கொண்டு இருக்கிறாயே. उसी के साथ साथ जी रहे हो। சோத்ரம் எப்படி நீ பந்தியில பங்கு பெற்றா அந்த பந்தி உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். कैसे प्रभु भोज में भाग लेने से आपके लिए आशीर्वाद சோத்ரம், होगी, அந்த ரத்தம் எப்படி உன்னை சுத்திகரிக்கும். कैसा वो लहू आपको शुद्ध அந்த करेगा, ரத்தம் எப்படி உன்னை ஒன்றாக்கும். कैसे लहू से हम एक हो அந்த जाएंगे, ரத்தம் எப்படி உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். कैसा वो लहू तुमको शांति देगी, அந்த ரத்தம் எப்படி உன்னை பரிசுத்தப்படுத்தி कैसा वो பரிசுத்தப்படுத்தி लहू மேன்மையடையும். कैसे वो लहू तुमको पवित्र करके शुद्ध करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நான் நிலைத்திருந்தால் यदि हम सदैव बना கர்த்தருக்கு रहेंगे, நிலைத்திருந்தால் मसीह में बना எனக்கு रहेंगे, தீமையான காரியம் இருக்காது. मेरे अंदर बुराई नहीं होगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாளிலே इन दिनों में நீங்கள் அவருடைய சமூகத்தை உண்மையா நோக்கி பார்த்தால், उसके सम्मुख में सच्चाई से उसकी ओर கர்த்தரை देखेंगे, உண்மையா நோக்கி यदि பார்த்தால் परमेश्वर को सच्चाई से देखोगे உங்களுக்கு தீமை எல்லாம் மாறும். तुम्हारे अंदर की सारी बुराई दूर हो जाएगी, தேவையில்லாத வெளியே போயிடும். जो भी नहीं चाहिए सब कचरे दूर हो சும்மா जाएंगे। பேருக்கு கடமைக்கு வந்திருந்தா यदि नाम के लिए केवल आते जाते நீ रहोगे, 10,000 பிரசங்கத்தை கேட்டாலும் 10,000 संदेश भी सुनोगे, நீ நூற்றுக்கணக்கான ஊழியரை பார்த்தாலும் 100 से अधिक सेवकों को देखोगे, அந்த தீமை लेकिन वो உன்னை बुराई விட்டு விலகாது. तुमसे दूर नहीं होगा। அப்ப தீமை விலகலன்னா बुराई दूर न हुआ நான் तो இயேசுக்குள்ள இல்ல. मैं यीशु में नहीं हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। தாவீது சொல்றாரு பாருங்க. दाऊद कहता है ஸ்தோத்திரம் 66ஆம் சங்கீதத்தில 66 भजन संहिता में வாசிப்போம்னா पढ़ेंगे तो அல்லேலூயா. हालेलुया। 66 133 வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று
ஆராய்ந்து பார்த்து அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो வேதனை உண்டாக்குற வழி உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்னை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो 139 சங்கீதத்தில் 139वां भजन 23 24 வாசிப்போமானால், यदि 24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்க வழி உண்டோ என்று பார்த்து என்னை नित्य वड़ीले நடத்தும். हे परमेश्वर मुझे जांच कर जान ले, मुझे परख कर मेरी चिंताओं को जान ले और देख कि मुझ में कोई बुरी चाल है कि नहीं और अनंत के मार्ग में मेरी अगुवाई कर. பாடி யோசித்து பாருங்க. थोड़ा सोच के देखिए என் வாழ்க்கையில मेरे जीवन में வெறுக்காத காரியங்கள் எத்தனை இருக்கிறது. कौन सी बातें अभी तक मैंने नहीं छोड़ा है. வெறுக்காத காரியங்கள் कितनी बातें हमने नहीं छोड़ा என் है. வாழ்க்கையில வெறுக்காத காரியம் எத்தனை காரியம். मेरे जीवन में अभी तक हमने कितनी बातों को छोड़ा नहीं है. சோதரம் மோசே கவனிப்பீர்களானால் मूसा को देखेंगे, விசுவாசத்திலே வளர்ந்தபோது विश्वास में जब वो बड़ा हुआ, சோதரம் பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். फिरौन के महल में जी रहा था, ஒரு இளவரசனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். एक राजपुत्र के रूप में जी रहा था. அப்பேற்பட்ட மோசே वैसा मूसा விசுவாசத்திலே வளர்ந்த போதோ विश्वास में बढ़ते समय அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து விட்டார். जो भी आकस्मिक जो कोई वर्तमान के आनंद को छोड़ दिया, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து விட்டார். फिरौन की बेटा कहलाना त्याग दिया. அப்ப வாழ்க்கையில जीवन में ஆண்டவரை அறிந்த பின்பு, परमेश्वर को जानने के बाद, தேவனை அறிந்த பின்பு, परमेश्वर को जानने के இந்த बाद மோசே வெறுக்க வேண்டியதை வெறுத்து ये விட்டார். मूसा जो भी छोड़ना चाहिए था सब छोड़ दिया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு ஸ்நானம் பெற்று आज बपतिस्मा ले लिए, அபிஷேகம் பெற்று अभिषेक भी ले लिया, வேறு பிரிக்கப்பட்டு अलग भी किए गए हो, இன்னும் நம்மால வெறுக்கவே अभी तक जो भी छोड़ना है उसे வெறுக்க முடியல. हम नहीं छोड़ पा रहे हैं. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. வெறுக்க வேண்டிய காரியத்தை நம்மால வெறுக்க முடியல. जो बातें हमें छोड़ना है उस बातों को छोड़ नहीं पा रहे சில हैं. காரியத்தை நம்மால வெறுக்க முடியல. कुछ बातों को हम छोड़ नहीं पा रहे சில हैं. அனுபவத்தை வெறுக்க முடியல. कुछ अनुभव को हम छोड़ नहीं पा சில रहे हैं. ஜீவியத்தை வெறுக்க முடியல. कुछ जीवन को हम त्याग नहीं कर पा வெறுக்க रहे हैं. முடியாதபடியினால नहीं छोड़ने के நான் कारण கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க हम முடியவில்லை. मसीह में बने नहीं அவர் रह पाएंगे எனக்குள்ளே நிலைத்திருக்க और முடியவில்லை. वो भी हमारे अंदर नहीं रह पाएगा. நிலைத்திருக்காதபடியினால सदैव नहीं रहने என் ஜெபங்கள் से கேட்கப்படவில்லை. मेरी प्रार्थना नहीं सुनी जाती நிலைத்திருக்காதபடியினால है. सदैव न रहने என்னால के கனி कारण கொடுக்க मैं முடியவில்லை. फल नहीं दे पाता हूँ. बना நிலைத்திருக்காதபடியினால न रहने के என் कारण காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண मेरे முடியவில்லை. जीवन को परमेश्वर सफल नहीं ஆகினால करता. சோத்ரம் इसलिए இந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிற போதோ इस मांस को खाने वाले और लहू को पीने वाले நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். हम उसमें सदैव बना அவர் रहते நம்மிலே हैं और நிலைத்திருக்கிறார். वो भी हम में बना रहता முடிவு है. நிலைத்திருக்கிறவனே जो ரட்சிக்கப்படுவார். अंत तक बना रहेगा उसी का उद्धार அவர் होगा. நிலைத்திருக்க வேண்டும் என்றால் इसलिए सदा बने தேவ रहना है சித்தம் तो செய்கிறவனே परमेश्वर की நிலைத்திருப்பான். इच्छा पूरा करने वाला தீமை बना விட்டு रहेगा, விலகிறவனே நிலைத்திருப்பான். बुराई को छोड़ने वाला बना रहेगा. அல்லேலூயா. हालेलुया. எல்லாம் ஸ்தோத்திரம் हम பண்ணுவோம். सब धन्यवाद करेंगे. ஸ்தோத்திரம். धन्यवाद ஆண்டவரே, धन्यवाद धन्यवाद. இந்த பந்தியிலே यीशु इस இந்த प्रभु भोज பந்தி में நிமித்தமாக इस प्रभु भोज के कारण எனக்குள்ளே விட வேண்டிய காரியத்தை मैं விடணும் जो ஐயா. छोड़ना चाहिए मैं छोड़ दूंगा प्रभु. விட வேண்டியதெல்லாம் விடணும் ஆண்டவரே. जो भी बातें मुझे छोड़ना है उसे சிலதெல்லாம் मैं छोड़ என்னால விட दूं. முடியல. कुछ बातें मैं छोड़ नहीं पा रहा हूँ. சோதரம் சில காரியத்தை என்னால விட முடியல. कुछ बातों को मैं छोड़ नहीं पा रहा हूँ. சோதரம் சோதரம் இன்றைக்கு आज के दिन சோதரம் கர்த்தரை உண்மையா பார்ப்பீர்களா? परमेश्वर को सच्चाई से देखोगे கர்த்தரோடு உணர்த்துவார். तो आपसे परमेश्वर அதை बातें இன்றைக்கு விட்டுவிடு करेगा ஆண்டவரே. और मैं जो छोड़ இன்னைக்கு நான் दूंगा விட்டுடு प्रभु, ஆண்டவரே. मैं छोड़ दूंगा प्रभु. அப்படி விடுறவங்க ஒப்பு கொடுக்குறவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி ऐसा छोड़ देने वाले अपने हाथों அப்படியே को எல்லா उठाकर கரங்களை அசைத்தெல்லாம் சோதரம் अपने பண்ணலாமா? हाथों को उठाकर हिलाकर சோத்திரம், धन्यवाद சோத்திரம், करेंगे. சோத்திரம். धन्यवाद ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் விட்டுறேன் ஐயா. अपना मुंह खोलकर बोलिए प्रभु இதை जी நான் मैं விட்டுறேன். छोड़ देता हूँ प्रभु. இதை நான் விட்டுடுறேன். इसे मैं छोड़ दूंगा சோத்திரம், प्रभु. இந்த காரியத்தை நான் விட்டுறேன் जो ஐயா. आपको प्रिय नहीं उसे சோத்திரம், छोड़ இதை दूंगा நான் நீ ஒப்பு प्रभु. கொடுக்கிறேன். प्रभु मैं समर्पण இந்த करता हूँ. தீமையை விட்டுறேன். बुराई को छोड़ இந்த दूंगा. பகையை விட்டுறேன். ए बैरीपन को இந்த छोड़ விரோதத்தை दूंगा. விட்டுறேன். मेरे सारे बुरी आदतों को छोड़ ஆண்டவரே, दूंगा. உமக்குள்ள நிலைத்திருக்க கிருபை தா. प्रभु आप में बने रहने के लिए சோத்திரம், सहायता சோத்திரம், करो. சோத்திரம், சோத்திரம், हालेलुया, சோத்திரம், சோத்திரம். हालेलुया. धन्यवाद தகப்பனே, धन्यवाद தோத்திரம், धन्यवाद தோத்திரம், धन्यवाद தோத்திரம், धन्यवाद தோத்திரம், धन्यवाद தோத்திரம், धन्यवाद தோத்திரம். धन्यवाद धन्यवाद हालेलुया. धन्यवाद 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 சோத்திரம், धन्यवाद சோத்திரம், धन्यवाद சோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா हालेलुया ஸ்தோத்திரம் எரேமியாவின் புஸ்தகம் यिर्मयाह की पुस्तक 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 18-19 வசனத்தை வாசிப்போமானால் 18 और 19 को पढ़ेंगे। ம் 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 இது நிமித்தம் நீ திரும்பினால் திரும்ப சீர்படுத்தி என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய் போதும் हालेलुया हालेलुया स्तोत्र। मेरी पीड़ा क्यों लगातार बनी रहती है, मेरी चोट क्यों औषधि नहीं है? क्या तू सचमुच मेरे लिए धोखा देने वाली नदी और सूखने वाले जल के समान होगा? यह सुनकर यहोवा ने कहा, यदि तू फिरे तो मैं फिर से तुझे अपने सामने खड़ा करूंगा। यदि तू अनमोल को कहे और निकम्मे को न कहे, तब तू मेरे मुंह के समान होगा। हालेलुया हालेलुया இது நிமித்தம் நீ திரும்பினால் यदि तू फिरे நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் तो मैं फिर से तुझे अपने என் सामने खड़ा முகத்துக்கு करूंगा, முன்பாக நிலைத்திருப்பாய் तू मेरे मुंह के समान होगा। அப்ப யார் நிலைத்திருக்க முடியும்? कौन बना रहेगा? அவர் சித்தம் செய்கிறவன், उसकी इच्छा पूरा करने वाले, தீமை விட்டு விலகுகிறவன், बुराई को छोड़ने वाले, மூன்றாவது அவரிடம் திரும்புகிறவன்। जो उसकी ओर फिरने वाले। அல்லேலூயா हालेलुया ஸ்தோத்திரம்। நோவு எவ்வளவு காலமா இருக்கும்? कितने दिन के लिए दुख உன்னுடைய होगी? உன்னுடைய காயங்கள் எவ்வளவு காலமாய் புண்ணாக ஆறாமல் இருக்கும்? क्या मेरी चोट की क्या कोई औषधि नहीं है? கர்த்தர் உனக்கு ஸ்தோத்திரம் வற்றி போகிற ஊற்றை போலவும் क्या तू सचमुच मेरे लिए धोखा देने वाली ஜலத்தை नदी போலவும் இருக்கிறாரே, है और सूखने वाले जल के समान சுகமாக்க होगा? முடியலையே, मुझे चंगाई नहीं உன் है, காயங்கள் ஆறவில்லையே, मेरे घात अभी तक सूखा உன் नहीं கண்ணீர்கள் है, மாறவில்லையே, मेरे आंसू अभी तक दूर உன் नहीं हुआ பிரச்சனைகள் है, மாறவில்லையே, मेरी समस्या नहीं दूर உன் हुआ है, போராட்டங்கள் மாறவில்லையே, आपकी समस्या अभी तक दूर नहीं हुआ ஏன்? है। क्यों ஏன்? क्यों? நீ திரும்பி வா। फिर से आ, இயேசு அன்றைய திரும்பி வா, तुम योसेफ तुम फिर से फिर कर आ, தேவன் அன்றைய திரும்பி வா। तुम परमेश्वर की ओर फिर कर आ। சோதி நீ திரும்பினால் यदि तू फिरे உன்னை சீர்படுத்துவேன், तुझे मैं फिर से நீ बनाऊंगा। திரும்பினால் यदि तू फिरे என்னிலே நிலைத்திருப்பாய்। तू मेरे समान बना அப்ப रहेगा। ஆண்டவர் பக்கம் திரும்பி வரணும்। परमेश्वर की ओर फिरना है। சோதி ஏன் நம்ம வாழ்க்கை இந்த பிரச்சனை? मेरे जीवन में क्यों ये समस्या, சோதி ஏன் இந்த வியாதி மாறல? क्यों ये बीमारी अभी तक दूर नहीं हुआ ஏன் है, எனக்கு வாழ்க்கை ஜெயம் கிடைக்கல? क्यों मेरे जीवन में जय नहीं இதுல है, நான் தோல்விட்டு இருக்கிறேனே। क्यों मैं हार गया हूँ, சோதி எங்கேயோ ஆண்டவர்ட்ட விலகி போயிட்டேன், कहीं तो मैं परमेश्वर से दूर हो गया हूँ, ஏதோ ஒரு காத்து என்னை விட்டு ஆண்டவர்ட்ட விலகி போயிட்டேன்। कोई तो कारण से मैं परमेश्वर से நீ दूर हो गया திரும்பி हूँ। வருவாயானா यदि तू फिर से आएगा, ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நகோமியை பார்க்கலாம்। नहोमी के बारे में हम देखते हैं, பெத்லெஹேமிலே காணப்பட்டால், कितनी समस्या थी। பெத்லெஹேமிலே காணப்பட்டால் बेथलेहम में थी, அந்த வீடு வாழ்க்கை அழகா இருந்தது, उसका घर अच्छा सुंदर था, வாழ்க்கை ஆசீர்வாதமா उसका இருந்தது। जीवन में आशीर्वाद था। ஆனால் பெத்லெஹேம் விட்டு மோவாபு கடந்து போனால், वो बेथलेहम को छोड़कर मोआब की ओर அவள் கடந்து गई। போன போதோ वहां जाते समय அவள் நினைத்தது வேற, उसने जो सोचा अलग ஆனா था நடந்தது வேற। और हुआ कुछ अलग। சோது சுகமாய் வாழ முடியவில்லை, वो सुखी जीवन नहीं சோது बिताई, கண்ணீரோடு வாழ ஆரம்பித்தார், आंसुओं के साथ जीवन புருஷனை बिताने பலி लगी, கொடுத்தாள், पति को खो दी, இரண்டு பிள்ளைகளும் பலி दोनों கொடுத்தார், बच्चों को खो दी, தனிமையாய் மாறினார், अकेले हो गई, கண்ணீர் வேதனை பெருகினது। आंसू और वेदना बढ़ இந்த गया। வேதனை மாற்ற முடியவில்லை, ये परिस्थिति नहीं அவள் बदला। திரும்பி பெத்லெஹேம் வந்தபடியினால், फिर से जब वो बेथलेहम की ओर திரும்பி आई, பெத்லெஹேம் வந்தபடியினால் फिर से बेथलेहम அவள் आने के கண்ணீர் कारण மாற்றப்பட்டது, उसके आंसू दूर அவள் किया ப்ராப்ளம் गया, மாற்றப்பட்டது। उसके पाप दूर हुआ। அன்பான தேவ பிள்ளைகளே, हे मेरे प्रियो, சோதரம் அவர்கள் திரும்பினால், यदि तू திரும்பினால் फिरे கர்த்தர் சீர்படுத்துவேன், परमेश्वर तुमको फिर அவன் से बनाएगा நிலைத்திருப்பான்। और वो बना रहेगा। நீ தேவனை விட்டு விலகி போயிருக்கிற, तुम परमेश्वर से दूर हो गए हो, சோத தேவ சமூகத்தை விட்டு விலகி तुम போயிருக்கிறாய், परमेश्वर के सम्मुख से दूर हो गए தேவ हो, சித்தத்தை விட்டு விலகி तुम போயிருக்கிறாய், परमेश्वर की इच्छा करने से दूर हो தேவனுடைய गए அழைப்பை हो, விட்டு விலகி परमेश्वर போயிருக்கிறாய், की बुलावा से दूर हो गए தேவ हो, தரிசனத்தை விட்டு விலகி परमेश्वर के போயிருக்கிறாய், दर्शन से दूर हो गए हो, தேவ ஸ்தானத்தை விட்டு நீ விலகி परमेश्वर के போயிருக்கிறாய்। स्थान से दूर हो गए हो। எங்கே நீ விலகி போயிருக்கிறாய்? कहां पर तुम दूर हो गए எங்கே தேவனை हो? விட்டு விலகி कहां போயிருக்கிறாய்? से तुम परमेश्वर को छोड़ दिए சத்தியத்தை விட்டு நீ हो? விலகி போயிருக்கிறாய், सच्चाई से तुम दूर हो गए உபதேசத்தை हो, விட்டு விலகி போயிருக்கிறாய், उपदेश को छोड़ दिए हो, ஜெபத்தை விட்டு நீ விலகி प्रार्थना போயிருக்கிறாய், से तुम दूर हो गए
பரிசுத்தத்தை விட்டு நீ விலகி पवित्रता போயிருக்கிறாய். से तुम दूर हो गए ஆவிக்குரிய हो வாழ்க்கை விட்டு விலகி आत्मिक போயிருக்கிறாய். जीवन से तुम दूर हो गए நீ हो எங்கேயோ ஒரு காத்து விலகி कहीं तो भी போயிருக்கிறபடியாலே तुम्हारा जीवन तुम दूर हो जाने के உன் வியாதி कारण சுகமாகவில்லை. तुम्हारी बीमारी अभी तक उन चंगा பிரச்சனை नहीं हुआ மாறவில்லை. है तुम्हारी समस्या दूर உன் नहीं हुआ வாழ்க்கை है ஆசீர்வாதமாய் இல்லை. तुम्हारे जीवन में आशीर्वाद नहीं அவைகளை है விட்டு நீ மறுபடியும் வருவாயானால், यदि तुम फिर से आओगे நீ திரும்பி வருவாயானால் यदि तुम फिर से நீ आओगे நிலைத்திருப்பாய். तुम बना நீ रहोगे நிலைத்திருப்பாய். तुम बना रहोगे தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, वह परमेश्वर के लोगों को देखकर कहता है உன்னுடைய நோய் வியாதி சுகமாகலையே, हमारी बीमारी दूर नहीं உன் हुआ காயங்கள் ஆறவில்லையே, तेरे चोट दूर नहीं தேவனுக்கு வற்றி हुआ போற நீர்ற்றை போல் இருக்கிறாரே, परमेश्वर तो सूखने वाली जल के தேவனுக்கு समान है தென்படவில்லையே, उसमें परमेश्वर नहीं मिला ஜெபிக்கிறாயே, तुम प्रार्थना करते हो ஆராதிக்கிறாயே, तुम आराधना करते ஒன்று हो நடக்கவில்லையே, कुछ भी नहीं हो रहा அதே है பிரச்சனை, वही அதே समस्या வியாதி, वही बीमारी அதே போராட்டம், वही அதே बलयुद्ध நெருக்கம், वही दबाव அதே இழப்பு, वही क्लेश ஒன்று மேல ஒன்று வந்துகிட்டே एक இருக்கு. के ऊपर एक के ऊपर आ रहा என்ன है காரணம்? कहाँ से நீ बचेंगे திரும்பி வா. फिर से आ எங்கே தேவ சித்தத்தை போயிட்ட, तो परमेश्वर की इच्छा को छोड़ दिया है உலகத்தை பார்த்து போயிட்ட, दुनिया की ओर देखने गए सत्यத்தை विट्टु हो போயிட்ட, सच्चाई को छोड़ दिए उपदेशத்தை விட்டு हो போயிட்ட, उपदेश को छोड़ दिए हो ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு வெளியே போயிட்ட, आत्मिक जीवन को छोड़ दिए हो ஸ்தோத்திரம், ஜெபத்தை விட்டு வெளியே போயிட்ட, प्रार्थना को छोड़कर बाहर चले விசுவாசத்தை गए வெளியே हो போயிட்ட, विश्वास को छोड़कर बाहर चले गए ஸ்தோத்திரம், हो வாழ்க்கை எங்கேயோ விலகி போயிட்ட, हमारा जीवन कहीं तो भी भटक गया है சபைக்குள்ளதா இருக்கிற, कलीसिया में ही हो சபைக்குள்ளதா இருக்கிற, कलीसिया में ही हो ஆனா உபதேசத்தை விட்டு வெளியே போயிட்ட, लेकिन सच्चाई से बाहर चले ஸ்தோத்திரம், गए சபைக்குள்ளதா हो இருக்கிற, कलीसिया में ही हो பரிசுத்தத்தை விட்டு வெளியே போயிட்ட, लेकिन पवित्रता को छोड़कर बाहर சபைக்குள்ளதா हो गए हो இருக்கிற, कलीसिया में ही தேவ हो சித்தத்தில் வெளியே போயிட்ட, लेकिन परमेश्वर की इच्छा के बाहर चले சபைக்குள்ளதா गए இருக்கிற, हो कलीसिया में ही தேவ हो தரிசனத்தை வெளியே போய் परमेश्वर விட்டாய், का दर्शन से बाहर हो गए சபைக்குள்ளதா हो இருக்கிறாய். कलीसिया में ही हो ஆனா தரிசனத்தை விட்டு போயிட்ட, लेकिन परमेश्वर के दर्शन से बाहर हो गए ஸ்தோத்திரம், हो அதை விட்டு திரும்பி வா, उसे फिर से आ கர்த்தர் நிலைத்திருக்க பண்ணுவார். परमेश्वर आपको बना रहेगा அல்லேலூயா. हालेलुया நகோமி திரும்பி வந்தார், नहोमी फिर से आई சீர்படுத்தினார், उसे स्थिर किया நிலைத்திருக்க வைத்தார். फिर से बना அதே போல बना रहने के लिए இளைய किया மகன் वो उड़ाऊ पुत्र ஸ்தோத்திரம், தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் நினைத்து अपना सारा मित्रता के लिए எல்லாம் தாம்பட வாங்கி வர வேண்டியெல்லாம் கொண்டு போனான் வெளியே. जो भी पिताजी से लेना था सब लेकर चला गया மனம் போல வாழ்ந்தான், अपने मनमानी जीवन बिताया மனம் போல ஜீவித்தான், मनमानी अनुसार जीवन बिताया மனசு மாமிச விருப்படி வாழ்ந்தான், उसका मन जी जो चाह सब किया எல்லாம் வெறுமை ஆயிடுச்சு. सब खाली हो गया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया கடைசியில आखिरी में அவன் சாப்பிட ஆசைப்பட்டான், वो खाना खाना चाहा அவன் சாப்பிட முடியல, लेकिन उसको खाना नहीं சாப்பாடு मिला கிடைக்கல. खाना नहीं मिला அவன் சொல்றான் பாருங்க, वो कहता है நான் பசியினால मैं भूख के मारे சாகுறேனே. मरने वाला हूँ அல்லேலூயா. हालेलुया அநேகர் வியாதியில சாகுறா, आज कई लोग बीमारी के कारण मरता है ஆக்சிடென்ட் ஆகி சாகுறா, एक्सीडेंट से मरते हैं தற்கொலை பண்ணி சாகுறா, आत्महत्या करके मरते हैं அது எப்படியோட விஷ குடிச்சு சாகுறா. विष पीकर मरते அது हैं ஆனா இவன் எப்படி சாகுறானா, लेकिन ये कैसा मरने वाला है பசியினால் भूख के मारे பசியினால் சாகுறேனே. मरने वाला हूँ அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया சோதி நினைச்சான், என் தகப்பனிட்டுல तब सोचता है मेरा पिता के घर में வேலைக்காரனுக்கு नौकरों को तक பூர்த்தியான कितने पेट भर சாப்பாடு के இருக்கு. खाना मिलता है திரும்பி வந்தாயா, फिर से आया தகப்பன் திரும்பி வந்தாயா. पिताजी के पास फिर से आया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया சீர்படுத்தப்பட்டான், फिर से बनाया गया நிலைத்திருக்க और செய்தார். स्थिर करने को रखा சோத நிலைத்தாயா, स्थिर खड़ा रहा யோசித்து பார், सोच के देखिए சிந்தித்து பார். वो सोच के देखिए அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया திரும்பி வா, फिर से आ இந்த சோத திருவிருந்த ஆராதனை प्रभु भोज है அது உன் ஆட்களுக்கு திருப்பி வைக்கிறது. आपका जीवन को फिर से आने को रखता நீ है ஜெபத்தை விட்டு எங்கேயோ போயிட்ட, तुम प्रार्थना को छोड़कर कहीं तो உன் चले ஜெப गए வாழ்க்கை இல்ல. अभी प्रार्थना का अनुभव ही नहीं है ஜெப வாழ்க்கை விட்டு எங்கேயோ போயிட்ட, प्रार्थना के अनुभव को छोड़कर कहीं चले गए விசுவாச வாழ்க்கை இல்ல. विश्वास का अनुभव भी नहीं விசுவாசம் है எங்க போயிட்டு நீ, विश्वास को छोड़कर तुम चले தேவ गए சித்தமே இல்ல. परमेश्वर की इच्छा ही नहीं அந்த है அழைப்பை விட்டுட்டு போயிட்ட. बुलावा को छोड़कर चले गए அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया சபைக்குள்ளதான் இருக்க, कलीसिया में ही हो ஆராதனைக்கெல்லாம் வரதான் செய்யற, लेकिन तुम केवल आते भी हो ஆராதனைக்கெல்லாம் வரதான் செய்யற. आराधना में भी आते हो அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया ஆனா ஆதி அன்பை விட்டு வெளியே போயிட்டியே, लेकिन पुराने प्राचीन प्रेम से तुम अलग हो गए தேவ हो சித்தத்தில் வெளியே போயிட்டு இருக்கியே, परमेश्वर की इच्छा को छोड़कर अलग हो गए ஆவிக்கு हो வாழ்க்கை விட்டு வெளியே போயிருக்கே, आत्मिक जीवन से बाहर हो गए हो சோதரம் பரிசுத்தத்தில் வெளியே போயாச்சு. पवित्रता के बाहर हो गए हो
சோத்து எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு सबके बाहर जा रहे हो, சோத்து பேருக்கு வந்துட்டு இருக்க केवल नाम के लिए आ जा சோத்து रहे சும்மா हो, ஆராதிக்கிற सिर्फ नाम के लिए ஆனா आराधना எல்லாம் करते வெளியே हो, இருக்கு तब सब कुछ அதை बाहर நீ है। மறுபடியும் திரும்பி வா फिर से आ। அல்லேலூயா हालेलुया। எத்தனை பேருக்கு விளங்குது कितने लोग को समझ में आ रहा है? அல்லேலூயா हालेलुया। சோத்து விளங்குற மட்டும் ஜோரா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் जिसको समझ में आया वो जोर से हालेलुया बोलेंगे। சோத்திரம் हालेलुया। தேவசுத்த எங்க போயிட்ட परमेश्वर की इच्छा छोड़कर कहाँ चले गए? சோத்திரம் உலக வாழ்க்கை விட்டு எங்க உலகத்தை எங்க போயிட்ட दुनिया के अंदर कैसे चले गए? சோத்து நீ யூடியூப் பார்த்து பார்த்து எல்லாம் இப்படிதான் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க यूट्यूब देख देख कर सोचते हो कि हम कैसे भी जी सकते அடுத்த हैं। சபையை பார்த்து அடுத்த ஊழியக்காரனை பார்த்து நீ எங்கே போயிட்டு இருக்க अगला कलिसिया अगला सेवकों को देखकर तुम आए, இந்த நாளில் अकेलेपन में से யோசித்து जी रहे हो। பார்। इसलिए यीशु की ओर சோதனை देखो, திரும்ப வேண்டிய காரியம் இருக்கிறது जो कितनी बातें छोड़ना है, उसे ஆதி छोड़ो। ஜெபத்திலே வா प्राचीन प्रेम के अंदर ஆதி आओ, ஜெப வாழ்க்கையில வா प्राचीन प्रार्थना के अनुभव சோதனை में आओ, ஆதி விசுவாச வாழ்க்கையில प्राचीन கடந்து வா विश्वासी जीवन में आ, ஆதி பரிசுத்த வாழ்க்கையில கடந்து प्राचीन வா पवित्रता के अनुभव में आ, ஆதி சத்தியத்திலே வாழ்ந்தா प्राचीन सच्चाई में आ। இன்னைக்கு சத்தியமே கிடையாது आज सच्चाई नहीं அன்னைக்கு है, வசனத்துல வாழ்ந்த वचन में जीते थे, இன்னைக்கு வசனமே கிடையாது अभी वचन भी नहीं அன்னைக்கு है। ஜெபத்துல வாழ்ந்த पहले प्रार्थना में இன்னைக்கு जीते ஜெபமே थे, கிடையாது अभी प्रार्थना नहीं அன்னைக்கு है। விசுவாசத்துல வாழ்ந்த पहले विश्वास में जीते விசுவாசத்திலே थे, கிடையாது अभी विश्वास नहीं அன்னைக்கு है। தரிசனத்தோடு வாழ்ந்த पहले पवित्रता में இன்னைக்கு जीते தரிசனமே थे, கிடையாது अभी दर्शन ही नहीं அன்னைக்கு है। பரிசுத்தத்திலே வாழ்ந்த पहले पवित्रता में இன்னைக்கு जीते ஒண்ணுமே थे, கிடையாது अभी ஐயா कुछ भी नहीं உலகம் है। உலகம் உலகம் மாமிசத்தை வாழ்ந்து கொண்டு सिर्फ இருக்கிறார் दुनिया 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 शरीर शरीर शरीर। ஆகினால் தான் தேவனுக்கு நிலைத்திருக்க முடியல इसलिए परमेश्वर में स्थिर नहीं बना रहते உன்னுடைய हो, வாழ்க்கையை மாற்ற வரல तुम्हारे जीवन में அந்த कोई பிரச்சனை परिवर्तन மாற नहीं है, முடியல समस्या में कोई பிள்ளைகள் परिवर्तन வாழ்க்கை नहीं है, ஆசீர்வதிக்கப்படல, तुम्हारे बच्चों का जीवन में குடும்பம் आशीर्वाद नहीं ஆசீர்வதிக்கப்படவில்லை, है, तुम्हारे परिवार में आशीर्वाद அப்ப नहीं है। இதெல்லாம் इस சரியாக்கப்படணும்னா सबको ठीक நீ करोगे, திரும்பி வா फिर से आ। நகோமி மேல திரும்பி வா नवोमी के समान फिर से இளையமான आ, போல திரும்பி வா उड़ाऊ पुत्र के समान அப்ப वापस आओ। ஆண்டவர் तब உன்னை परमेश्वर சீர்படுத்தி तुमको फिर से நிலைத்திருக்க बनाएगा பண்ணுவா और स्थिर खड़ा करेगा। அப்போ நீ அப்பத்தை புசிக்கிற போது तब जब प्रभु भोज में रोटी அப்போ நீ खाओगे, பானத்தை பண்ணுகிற उसके போது लहू को पियोगे, நீ நிலைத்திருப்பாய் तुम स्थिर बने ஒரு रहोगे, புதிய ஜீவன் உண்டாகும் तुम्हें नया जीवन मिलेगा, புதிய பலன் உண்டாகும், नया बल ஒரு प्राप्त புதிய होगा, அபிஷேகம் नया உண்டாகும், अभिषेक ஒரு मिलेगा, புதிய கிருபை नया உண்டாகும் अनुग्रह मिलेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆகினால इसलिए ஆண்டவரே हे प्रभु, நான் இங்க விட்டு வெளியே போயிட்டேன் ஐயா मैं कहीं तो दूर हो அது गया, நல்லா நமக்கு தெரியும் अच्छी तरह से हम जानते நான் हैं, எங்க விட்டு வெளியே போயிருக்கு நல்லா நமக்கு தெரியும் हम कहाँ छोड़कर दूर हो गए सब जानते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நான் ஜெபத்தை விட்டு எவ்வளவு போயிருக்கேன் मैं प्रार्थना से कितना दूर நான் हो गया, விசுவாசத்தை விட்டுட்டு मैं विश्वास से कितना दूर हो आदि गया, अன்பை விட்டுட்டு, मैं प्राचीन प्रेम को छोड़ ஆதி दिया, அபிஷேகத்தை मैं விட்டுட்டு प्राचीन अभिषेक को छोड़ दिया, ஆதி கிருபைகளை விட்டுட்டு प्राचीन अनुग्रह को छोड़ கிருபை दिया, எல்லாம் மங்கி போயிருக்கு सब अनुग्रह मंद हो गया है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆதி அபிஷேகத்தில் வந்திருக்க प्राचीन अभिषेक को मैंने खो दिया, சும்மா பார்மாலிட்டி கையை தட்டிட்டு இருக்கேன் सिर्फ नाम के लिए ताली बजाते हो, தெரிஞ்சு ஏதோ ரெண்டு பாஷா தந்த பாஷை பேசிட்டு இருக்கேன் सिर्फ जो जानते हो दो भाषा बोलते हो। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। பக்கத்துல கை தட்ட நமக்கு அபிஷேகம் நினைச்சிருவான்னு சும்மா அப்படி கை தட்டிட்டு இருக்கேன் ताली बजा बजा कर सिर्फ अभिषेक में दिखा रहे हो कि अभिषेक में हूँ, பக்கத்துல ஒரு பார்க்கறவங்க எங்க சொந்த கையை தட்டினாக்கா அபிஷேகம் நினைப்பாங்க அப்படி கை தட்டிட்டு இருக்கீங்க क्योंकि बाजू वाले समझना है कि मुझे अभिषेक मिला है इसलिए ताली बजाते हैं। உன்னை ஏமாத்தி கொண்டு இருக்கிறாய், ऐसे ही दूसरों को फंसा रहे हो, உன்னை நீயே ஏமாத்தி கொண்டு तुम இருக்கிறாய் अपने आप को फंसा रहे हो। ஆகினால इसलिए இன்றைக்கு நீ திரும்பணும், आज के दिन फिरो, இன்றைக்கு நீ மனம் आज திரும்பணும், के दिन मन நீ फिरो, மனம் திரும்புவாயானா यदि मन फिरोगे ஆண்டவனை நிலைத்திருக்க परमेश्वर பண்ணுவார் आपको स्थिर बना हालेलुया रखेगा। हालेलुया हालेलुया हालेलुया। எல்லாங்கத்த சோதரம் सब பண்ணுவோம் परमेश्वर को धन्यवाद करेंगे, சோதரம் धन्यवाद 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 प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु। மீகாவின் புஸ்தகம் मीका की पुस्तक சோதரம் 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय சோதரம் 4வது வசனத்தை வாசிப்போம்னா 4था वचन पढ़ेंगे। சோதரம் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் கேட்பார், ஆகையால் நிலைத்திருப்பார்கள்,
அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். और वह खड़ा होकर यहोवा की दी हुई शक्ति से और अपने परमेश्वर यहोवा के नाम के प्रताप से उनकी चरवाही करेगा। वे सुरक्षित रहेंगे क्योंकि अब वह पृथ्वी की छोर तक महान ठहरेगा। वह शांति का मूल होगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அவர் நின்று கொண்டு वो खड़ा होकर கர்த்தருடைய பலத்தோடும் यहोवा की दी हुई நம்முடைய शक्ति से தேவனாகிய கர்த்தரின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். परमेश्वर यहोवा के नाम के प्रताप से उनकी चरवाही करेगा। ஆகையால் அவர்கள் என்ன செய்வார்கள்? इसलिए वो कैसे रहेंगे? நிலைத்திருப்பார்கள். सुरक्षित रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மீகா தீர்க்கன் சொல்றாரு, मीका भविष्यद्वक्ता कहता है கர்த்தர் பலத்தோடும் यहोवा की दी हुई शक्ति से மகத்துவத்தோடும் மேய்ப்பாராம். अपनी प्रताप से चरवाही करेगा। அப்போது तब அவர்கள் என்ன செய்வார்கள்? वे कैसे रहेंगे? நிலைத்திருப்பார். बने रहेंगे। அப்ப யார் நிலைத்திருக்க कौन முடியும்? बने रह पाएगा? தேவ சித்தம் जो செய்கிறவர்கள். परमेश्वर की इच्छा पूरा करता யார் है। நிலைத்திருக்க முடியும்? कौन बना रहेगा? தீமை விட்டு விலகிறவர். बुराई को छोड़ने वाला। யார் நிலைத்திருக்க कौन முடியும்? बना रहेगा? மனம் திரும்புகிறவர். मन फिरने वाला। யார் நிலைத்திருக்க कौन बना முடியும்? रहेगा? கர்த்தர் மேய்ப்பாராம். यदि परमेश्वर बलத்தோடு चरवाई करेगा, மேய்ப்பாராம். परमेश्वर आपको चरवाई करेगा, பலத்தோடு மேய்ப்பார். अपनी शक्ति से चरवाई மகத்தோடு करेगा, மேய்ப்பார். अपनी प्रताप से चरवाई அப்ப அந்த करेगा। மேய்ப்பனுக்குள்ள அடங்கி இருக்கணும். उस चरवाहे के अंदर तमे रहना है। அல்லேலூயா. हालेलुया। அவர் கையிலே அடங்கி இருந்தால் उसके हाथों के तले दबे நாம் रहेंगे, நிலைத்திருக்க முடியும். तब हम बने रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவர் நின்று खड़े होकर, அழகா சொல்றாரு, அவர் நின்று பலத்தோடும் खड़ा होकर यहोवा की दी हुई शक्ति நாமத்தின் से மகத்துவத்தோடு அவர்களை மேய்ப்பார். परमेश्वर यहोवा के नाम के प्रताप से चरवाई அப்போது அவர் करेगा, நிலைத்திருப்பார்கள். तब वो बने அப்ப रहेंगे। கர்த்தர் மேய்க்கிற போது அடங்கி இருக்கணும். जब परमेश्वर चराई करता है तब हम उसके हाथों के बले तबे ஆண்டவர் रहना எப்படி है। நடத்துகிறார்? परमेश्वर कैसा भी चलाए, எப்படி செல்ல பண்ணுகிறார்? कैसे हमको स्थिर करता है, அப்படியே இருக்கணுமா? उसी में स्थिर रहना நாம் है, அடங்கி இருந்தால், उसी में दबे கர்த்தருடைய रहेंगे। கரத்தில் அடங்கி இருந்தால், परमेश्वर के हाथों के तले दबे அவர் இடத்துல रहेंगे, அடங்கி उसके இருந்தால் नीचे दबे रहेंगे, தேவன் அவருக்குள் நிலைத்திருக்க तो முடியும். परमेश्वर उनको बना रखेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நடத்துகிறபடி ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर जैसा भी चलाए उसी में समर्पण அவர் करना है। நடத்துறாரா? அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். क्या वो चलाता है उसी में चलना है। சோதரம் என்னாலாம் போக முடியாது, मैं नहीं जा सकूंगा சோதரம் அப்படி என்று விலகி போனா ऐसा बोलकर हट जाएंगे நிலைத்திருக்க முடியாது. तो नहीं स्थिर बने रहेंगे, அவர் பலத்தோட மகத்துவத்தை நம்மை நடத்துகிறார். क्योंकि वो अपनी शक्ति से अपनी ஆயினா प्रताप से தான் हमको चलाता है। தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता है அவரின் மேய்ப்பராய் இருக்கிறார், वो यहोवा मेरा चरवा அவர் है, என்னை நடத்துகிறார், वो मुझे चलाता है, தண்ணீர் என்னை நடத்துகிறார், मुझे जल के किनारे चलाता है, புல்லுள்ள இடத்தை நடத்துகிறார். सूखी घासों के बीच में அவரை चलाता है, நடத்துகிறபடியினால वो मुझे चलाता है, इसलिए எனக்கு குறைகள் இல்லை. मुझे कोई घटी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। 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 சோத்திரம் ஆகியனால தான் इसलिए என் சோத்திரம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. इसलिए मेरा कटोरा भर उमड़ रहा है, அவருடைய கோலும் தடியும் என்னை उसकी சேற்றுகிறது. छड़ी मुझे तसल्ली देता है। அப்ப ஏன் குறை வருது? क्यों वहां पर कमी है? அது அவன் சமுத்திரம் அடங்கி இருக்கல, उसके हाथों में दबे नहीं है, அடங்கி இருக்காதபடினால दबे नहीं रहने के कारण அவன் அடங்கி இருக்கணுமா? दबे रहना है, மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கணுமா? चरवाहे के नीचे दबे रहना है। தேவன் பிரதான மேய்ப்பன், परमेश्वर में मैं बना रहूंगा, அவருக்கு நாம் அடங்கி இருக்கணும். मैं उसके अंदर दबे रहूंगा। அதே போலதான் वैसे ही சபைக்கு कलिसिया யார் में மேய்ப்பனை தந்திருக்கிறார்? परमेश्वर ने किसे अपना அந்த चरवाहा दिया சபைக்கு है? தேவன் தந்த மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்க. कलिसिया के लिए परमेश्वर ने जिसे चरवाहा दिया उसके बातों के तले दबे रहना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆத்திரம் சிலதெல்லாம் அடங்காது. कुछ लोग दबते नहीं हैं, சில ஆடெல்லாம் என்ன செய்யாது? कुछ भेड़ क्या होता है, बकरी, அடங்க தன் இஷ்டம் போல ஓடும் वो பாருங்க. अपनी मनमानी से चलते रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। சோ அப்படியே ஒருத்தன் 100 ஆடு வச்சிருந்தான். ஒருத்தன் 100 ஆடு ஒருத்தன் வச்சிருந்தான். एक व्यक्ति के पास 100 मेमनाएं थी, ஒன்னு இது போல தான் தெறிக்கிட்டு ஓடி போச்சு. एक ऐसी भटक गया, போயிட்டு முள்ளுல மாட்டிட்டு பாருங்க. फिर जाके कांटे में फंस गया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதான் சில பேர் அடங்காதெல்லாம் ஓடி जो लोग दबते नहीं है वो यहाँ वहाँ எதனா ஒரு भटक முள்ளுல மாட்டிட்டு கிடக்கு. किधर तो जाके कांटे में फंस जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। கடைசியில் யாரு தேடணும்? आखिरी में किसे ढूंढना पड़ेगा? யாரு தேடணுமா? किसे ढूंढना पड़ेगा? யாரு? कौन?
அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஆகினால इसलिए நீ முள்ளுல மாட்டிக்க முன்னாடியே कांटे में फंसने से पहले பள்ளத்தில் விழுவதுக்கு முன்னாடியே गड्ढे में गिरने से पहले முதல்ல மேப்பெண் பேச்சு நேச்சின்னு கேட்டு चरवाहा का बात கேட்டு सुन के அடங்கிறது ஆசீர்வாதம் दबे रहोगे तो आशीष पाओगे அப்போதான் நிலைத்திருக்க முடியும் तभी तुम स्थिर बने रहोगे நிலைத்திருக்க முடியும் स्थिर बने रहोगे நிலைத்திருக்க முடியும் स्थिर बने रहोगे அப்போ வாழ்க்கையில हमारे जीवन में நான் எங்கெங்கே ஆண்டவருக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் हमें किस कौन कौन सी बातों में दबे रहना है இதெல்லாம் கண்டுபிடிச்சு इन सबको நான் पहचानिए இருந்தா यदि हम बने रहेंगे கர்த்தருக்குள்ளே நிலை நிற்க हम முடியும் परमेश्वर में स्थिर रहेंगे அப்ப என் மாம்சத்தை புசித்து उसके मांस को खाकर என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கோ मेरे लहू को पीने वालों को காசோத் அவன் நிலைத்திருப்பான் वो सदैव बना நானும் रहेगा அவன் நிலைத்திருப்பேன் मैं भी उसमें बना அவர் रहूंगा யார் நிலைத்திருப்பான் कौन बना रहेगा சித்தம் செய்கிறவன் தான் उसकी इच्छा पूरा யார் करने वाला நிலைத்திருப்பான் कौन बना रहेगा தீமை விட்டு விலகிறவன் बुराई को छोड़ने वाला யார் நிலைத்திருப்பான் कौन बना रहेगा மனம் திரும்புகிறவன் मन फिराने वाला யார் நிலைத்திருப்பான் कौन बना रहेगा அவருக்குள்ள அடங்கி जो இருக்கிறவன் उसकी बातों में तमे रहेंगे हालेलुया। हालेलुया हालेलुया। हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर का पवित्र नाम महिमा हो இவ்வாறு இந்த 4 அனுபவம் இருந்தா ये 4 अनुभव रहे நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்க हम முடியும் उसमें बने रहेंगे அல்லேலூயா हालेलुया எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் सब பண்ணுவோம் परमेश्वर को धन्यवाद करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद हालेलुया। धन्यवाद हालेलुया அப்ப நான் எந்த காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் हमें कौन सी बातों में बने रहना है ஸ்தோத்திரம் இந்த சோத்த சரீரத்தை புசிக்கிற எனக்கு इस मांस को खाने वाला मैं ரத்தத்தை பானம் பண்ண எனக்கு इस लहू को पीने वाला मैं நான் அதை புசித்து நான் நிலைத்திருக்க முடியும் उसे खाने वाला ही स्थिर बना रह पाएगा அவ்விதமாக நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் यदि मुझे स्थिर रहना है तो சோதரன் நான் எந்த காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் मैं कौन सी बातों में स्थिर रहूं சோதரன் பரிசுத்த யோவான் சொல்றாரு संत यूहन्ना कहता है யோவானின் புஸ்தகம் यूहन्ना की लिखित सुसमाचार 15 அதிகாரம் 15वां अध्याय 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 9वां वचन पढ़ेंगे சோதரம் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் சோத்திரம் जैसे पिता ने मुझसे प्रेम रखा वैसे ही मैंने तुमसे प्रेम रखा मेरा प्रेम में बने रहो அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல जैसे पिता ने मुझसे प्रेम நானும் रखा உங்களில் அன்பாய் இருக்கிறேன் वैसा ही मैं भी तुमसे என்னுடைய प्रेम रखा அன்பிலே मेरे நிலைத்திருங்கள் प्रेम में बने रहो சீசலை பார்த்து ஆண்டவர் சொல்றார் चेलों को देखकर यीशु कहता है பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார் जैसा पिता ने मुझसे प्रेम रखा நானும் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் वैसा मैं भी तुमसे प्रेम रखा हूँ நீங்களும் என் அன்பிலே तुम நிலைத்திருங்கள் भी मेरे प्रेम में बने रहो அல்லேலூயா हालेलुया அப்ப எதிலே நிலைத்திருக்க வேண்டும் किस में बने रहना है எதிலே நிலைத்திருக்கணுமா किस में बने रहना है அன்பிலே प्रेम में அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया சோத்த உலக அன்பு இருக்கிறது दुनिया का प्रेम है மாமிச அன்பு இருக்கிறது शारीरिक प्रेम है சரீர அன்பு இருக்கிறது संसार का प्रेम है சோதரம் தெய்வீக அன்பு இருக்கிறது ईश्वरीय प्रेम है அப்ப என் வாழ்க்கையில मेरे जीवन में உலக அன்பு மாறி போகும் दुनिया का प्रेम बदल जाएगा மாமிச அன்பு மாறி போகும் मांस का प्रेम बदल जाएगा குடும்ப அன்பு மாறி போகும் पारिवारिक प्रेम बदल जाएगा ஆனா தேவ அன்பு என்ன செய்யாது लेकिन ईश्वरीय प्रेम மாறவே कभी नहीं மாறாது बदलेगा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அப்ப தெய்வீக அன்பிலே நிலைத்திரு ईश्वरीय प्रेम में बने रहो அப்ப கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேனா परमेश्वर के प्रेम में क्या मैं बना हूं அந்த அன்பு தான் சகலத்தையும் சகிக்கும் क्योंकि प्रेम ही सब कुछ सहता है அந்த அன்பு தான் சகலத்தையும் தாங்கிக் கொள்ளும் प्रेम ही सब कुछ संभाल लेता है மாமிச அன்பு சகிக்காது शारीरिक प्रेम नहीं உலக அன்பு सहेगा சகிக்காது दुनिया का प्रेम नहीं எதை सहेगा ஏற்றுக்கொள்ளாது कुछ भी नहीं मानेगा ஆகிய அன்பிலே நிலைத்திருக்கிறேனா क्या मैं प्रेम में बना हूँ சோதரம் அதான் எபேசு சபையை பார்த்து சொன்னார் इसलिए इफिसी कलीसियों के लिए कहा गया ஆதியிலே கொண்டிருந்த அன்பை जो प्राचीन विटु में रखा विटार। हुआ प्रेम को तूने छोड़ दिया है। ஆதியில் அன்பு प्राचीन प्रेम அன்பு இல்லாத ஜனம் जो प्रेम के बिना சோதரம் நான் அன்பிலே நிலைத்திருக்கிறேனா क्या मैं प्रेम में हूँ சோதரம் தேவன் மேல் வைத்த அன்பு परमेश्वर पर रखा हुआ சோதரம் प्रेम குறையாம இருக்குதா क्या घटा नहीं தேவன் है மேல் வைத்த அன்பு परमेश्वर पर रखा हुआ மாறாம प्रेम இருக்குதா क्या नहीं बदला है தேவன் மேல் வைத்த அன்பு क्या परमेश्वर पर रखा हुआ விலகாமல் प्रेम இருக்குதா
नहीं हटा है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। பரிசுத்த பவுல் வாழ்க்கையிலே संत पौलुस के தேவன் மேல் जीवन வைத்த में அன்பு மாறவில்லை. परमेश्वर पर रखा हुआ प्रेम नहीं தேவன் घटा। மேல் வைத்த அன்பு குறையவில்லை. परमेश्वर पर रखा हुआ प्रेम नहीं कम தேவன் हुआ। வைத்த அன்பு விலகவில்லை. परमेश्वर पर रखा हुआ प्रेम नहीं கஷ்டங்கள் हटा। வந்தது. समस्या आई, கஷ்டங்கள் வந்தது, कष्ट आई, பாடுகள் வந்தது, नष्ट आई, துன்பங்கள் வந்தது, दुख आई, மரணம் வந்தது, मृत्यु आई, வியாதி வந்தது, बीमारी हुई, நிர்வாணம் வந்தது, नंगेपन हुई, பசி வந்தது, भूख हुआ, எல்லாம் வந்தது. सब कुछ आया। ஆனால் தேவனுடைய அன்பு, लेकिन परमेश्वर का தேவன் வைத்த प्रेम, அன்பு परमेश्वर का प्रेम மாறவில்லை, नहीं बदला, விலகவில்லை, नहीं दूर हुआ, குறையவில்லை. नहीं घटा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம அன்பு மாறி போச்சு. आज हमारा प्रेम बदल गया है। ஒரு சின்ன வீடு கிடைச்சது மாறி போச்சு. छोटा सा घर मिलते ही बदल गया। பையன் படிச்சு சம்பாதிச்சது மாறி போச்சு. बेटा बड़ा होकर कमाने लगा तो बदल गया। கல்யாணம் ஆனவன மாறி போச்சு. शादी होते ही बदल गया। ஒரு வேலை கிடைச்ச அன்பு மாறி போச்சு. एक नौकरी मिलते ही प्रेम बदल गया। அல்லேலூயா हालेलुया। ஆமென் சொல்ல மாட்டோம், அல்லேலூயா சொல்லுவோம். जो आमीन कहते हैं वो हालेलुया बोलेंगे। அல்லேலூயா. हालेलुया। வீடு வந்து அன்பு மாறலையோ? क्या घर मिलने के बाद प्रेम அன்பு नहीं மாறல. कम हुआ? தேவன் வைத்த அன்பு மாறல, परमेश्वर पर रखा हुआ प्रेम कम नहीं हुआ, குறையல, नहीं कम हुआ, விலகல नहीं हटा। அப்படின்னு மட்டும் ஜோர அல்லேலூயா ऐसा சொல்லுவோம். कहने वाले अपने हाथों को उठाकर जोर से हालेलुया बोलेंगे। கண்டிப்பாவா? அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சில வீடு வந்தா என்ன மாறுது? कुछ लोगों को घर मिलते ही, அந்த கல்யாணம் ஆன உடனே, शादी होते ही, பையன் படிச்சு பிள்ளைங்க படிச்சு சம்பாதிச்ச உடனே, बेटा जब पढ़ लिख कर बड़ा हो गया कमाने लगा तो சோதரம் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மாறின உடனே थोड़ा स्टेटस बढ़ते ही என்ன ஆகுது? क्या हो जाता है? அன்பு प्रेम மாறுது. बदल जाता है। நீங்க சும்மா அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கீங்க. सिर्फ नाम के लिए आप लोग ने எத்தனை हालेलुया பேர் बोला। பார்த்துருக்கு? அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அன்பிலே நிலைத்திருக்கணையா. प्रेम में बने रहना है। வீடு வரும் போகும், घर आते जाते रहेगा, சோதரம் பணம் வரும் போகும், पैसा आते जाते रहेगा, சொந்தம் வரும் போகும், रिश्तेदार भी आते जाते ஆசீர்வாதம் रहेंगे, வரும் போகும். सब कुछ आते जाते ஆனா रहेंगे। தேவ அன்பு மட்டும் தான் நிலைத்திருக்கும். लेकिन परमेश्वर का प्रेम அந்த அன்பு सदैव மட்டும் கடைசி रहेगा। வரைக்கும் நம்மோடு कोई இருக்கும். आखिरी तक हमारे संग அந்த रहेगा। அன்பிலே நிலைத்திரு. उसी प्रेम में बने रहो। அந்த அன்பு நிலைத்திருந்தா उसी प्रेम में बने रहोगे। நீ அப்பத்தை புசிக்கிற போதோ, जब तुम रोटी खाओगे, ரத்தத்தை பானம் பண்ணுகிற போதோ, उसके लहू को पीते ஒரு புதிய समय ஜீவன் உனக்குள்ள एक नया உண்டாகும். जीवन मिलेगा, ஒரு புதிய பலன் உண்டாகும். एक नया बल உன் வாழ்க்கை मिलेगा, மறுரூபம் तुम्हारा அடையும். जीवन रूपांतर होगा, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபம் அடையும். तुम्हारे आत्मिक जीवन में உன் रूपांतर ஆன்மீக வாழ்க்கை होगी, மறுரூபம் तुम्हारे அடையும். आरोग्य जीवन में உன் ஆத்மா रूपांतर மறுரூபம் होगी, அடையும். तुम्हारा आत्मा रूपांतर உன் होगी, குடும்ப வாழ்க்கை ஷைன் ஆகும். तुम्हारे पारिवारिक जीवन में उजाला होगी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப அன்பிலே நிலைத்திருக்கானா? क्या मैं प्रेम में बना हूँ? அன்பு எங்கே குறைஞ்சிருக்கு பாருங்க. कहाँ मेरा प्रेम घट गया அன்பு है? எங்கே விலகி இருக்கு பாருங்க. कहाँ प्रेम दूर हो गया है? சோதர அன்பு எங்கே என் வாழ்க்கையில விட்டு தூரம் போயிட்டு பாருங்க. कहाँ मेरे जीवन में परमेश्वर का प्रेम घट गया है? हालेलुया। देखो हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்போ உலகத்துல अभी दुनिया में சோதர புருஷன் पति சோதரம் மனைவி நேசிக்கலனா, क्या पत्नी से प्रेम करता है? சோதரம் அன்பு லைட்டா குறைஞ்சிட்டால, प्रेम घट जाने के कारण, அல்லது புருஷன் மனைவியில அன்பு குறைஞ்சிட்டால या पति पत्नी से प्रेम करना घट जाने के कारण என்ன நடக்கு? क्या हो जाता है? சொல்லுங்க, என்ன நடக்கு? क्या हो जाता है? சண்டை झगड़ा வருதா இல்லைங்களா? आता है या नहीं? சொல்லுங்களேன். बोलिए ना। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। புருஷனை நோட் பண்ணி பார்க்கணும். புருஷனை அப்படி வாட்ச் பண்ண பார்க்குறோம். அன்பு குறைஞ்சிட்டா यदि प्रेम घट जाए, புருஷனை நம்ம வாட்ச் பண்ண பார்க்குறோம். पति को जांच कर देखना है। அதே போல மனைவி அன்பு குறைஞ்சிட்டா उसी प्रकार पत्नी का प्रेम घट அவளை जाए வாட்ச் பண்ண பார்க்குறோம். तो उसे भी जांच कर देखना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நீ அவளுக்கு ஏன் குட் மார்னிங் பண்ண? तुम क्यों उसको गुड मॉर्निंग बोला? அல்லேலூயா. हालेलुया। அவ ஏன் உனக்கு குட் நைட் அமிச்சா? क्यों उसने तुझे गुड नाइट भेजा?
அல்லேலூயா. हालेलुया। இந்த பிரச்சனை வந்ததுனால ये समस्या आने के कारण ஆத்திரம் யோசித்து பாருங்களேன், இப்படி அநேக குடும்பம் உதப்படுது. सोच के देखिए ऐसा कई परिवार में ऐसी हो रहा है। அல்லேலூயா. हालेलुया। ஆத்திரம் இந்த குட் மார்னிங் குட் நைட் வந்து ஒரு பிரச்சனை. ये गुड मॉर्निंग और गुड नाइट बड़ी समस्या हो गई है। அல்லேலூயா. हालेलुया। நடந்த சம்பவம் यह असली घटना हो गई। குட் மார்னிங் குட் நைட் வந்த பிரச்சனை. सिर्फ गुड मॉर्निंग और गुड नाइट बेचती थी। அல்லேலூயா. हालेलुया। புருஷ மனைவிக்குள்ள என்ன வந்துட்டு? पति पत्नी के बीच में क्या हो गया? சோதரம் பிரியனை வந்துட்டு अलग होने समान हो गए। ஆத்திரம் மனைவி புருஷன் மொபைல் வாட்ச் பண்ண, पत्नी पति का मोबाइल चेक करना, புருஷன் பொண்டாட்டி மனைவி மொபைலை வாட்ச் பண்ண, पति पत्नी का मोबाइल चेक करना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மனைவி சாக போயிட்டா पत्नी मरने चली गई। பாருங்க, देखिए சோத்திரம். இந்த சின்ன ஒரு காரியம், एक छोटी सी बात இந்த அன்பு குறைந்தனால प्रेम घट जाने के कारण உலகத்திலே மனுஷன் ஒரு அன்பு குறைஞ்ச எவ்வளவு சண்டை போடுறான். दुनिया में प्रेम के लिए इंसान कितना झगड़ा करता है। சோத் நீங்க முன்ன மாதிரி கிடையாது. आप लोग परिवार में हो, சோ நீங்க முன்ன மாதிரி முதல் மாதிரி கிடையாது. आप पहले जैसा नहीं हो, இப்ப மாறிட்ட. अभी तुम बदल गए हो। ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற ऐसे एक दूसरे से झगड़ते हो। அல்லேலூயா. हालेलुया। இது ஏன் சொல்றேன்னா, ये मैं क्यों बता रहा हूँ? ஒரு புருஷ மனைவிக்குள் அன்பு குறைஞ்ச உடனே जब एक पति पत्नी के बीच में प्रेम घट जाता है, சண்டை வருது, झगड़ा आता है, பிரிவினை வருது, अलग हो जाते हैं, என்னென்னமோ நடக்குது. क्या क्या कुछ हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அதே போல लेकिन उसी तरह தேவன் நமக்கு அன்பு குறையுமானா परमेश्वर के ऊपर का प्रेम भी यदि घट जाए அவர் என்ன செய்வார் யோசித்து तो பாருங்க. वो क्या करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷன் மேல அன்பு குறைஞ்ச உடனே एक इंसान पर रखा हुआ प्रेम घट जाने से சோத்தை பேச மாட்டிருக்கா, சண்டை போடுறாங்க, बातें नहीं करते, एक दूसरे से झगड़ते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா கர்த்தர் மேல வைத்த அன்பு குறையுமானால், लेकिन परमेश्वर पर रखा हुआ प्रेम घट கர்த்தர் மேல जाए, வைத்த அன்பு மாறுமானால், परमेश्वर पर रखा हुआ प्रेम बदल கர்த்தர் மேல जाए, வைத்த அன்பு விலகுமானால், परमेश्वर पर रखा हुआ प्रेम हट அவர் जाए அவர் என்ன செய்வார் யோசித்து तो वो பாருங்க. क्या करेगा, जरा सोच के देखिए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவன் மேல வைத்த அன்பு, तो परमेश्वर पर रखा हुआ प्रेम, ஆதியிலே கொண்ட அன்பு, प्राचीन में रखा हुआ ஆதியிலே प्रेम, நேசித்த அன்பு शुरुआत में रखी हुई आदि प्रेम எனக்குள்ள இருக்குதா? क्या मेरे अंदर है, நிலைத்திருக்கிறதா? क्या मुझ में स्थिर யா है, நிலைத்திருக்க முடியும். क्या तभी वो स्थिर बना எப்படி रहेगा, நிலைத்திருக்க முடியும்? कौन सदैव बना रहेगा, அவன் அன்பு கூறுகிறவன் जो उसे प्रेम करता அவன் है நிலைத்திருக்க முடியும். बना रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर का உண்டாகட்டும். पवित्र नाम महिमा 1 हो। கொரிந்தியர் புத்தகம் पहली कुरिन्थियों की पुस्तक 15ஆம் அதிகாரத்திலே 15वां अध्याय में, சோதரம் 16ஆம் அதிகாரத்திலே 14वां अध्याय में 13வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 13 वचन को यदि पढ़ेंगे, சோதரம் 1 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். போதும். அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। விழித்திருங்கள், जागते रहो, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். विश्वास में बने रहो। அப்ப நாம் எந்த காத்து நிலைத்திருக்கணும்? कौन सी बातों में बने रहना है? அன்பிலே நிலைத்திரு, प्रेम में बने रहो, விசுவாசத்திலே நிலைத்திரு. विश्वास में बने रहो, அவருடைய அப்பத்தை புசித்து उसके रोटी को அவருடைய खाने वाले, ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் उसके रस में पीने அவரிலே वाले, நிலைத்திருக்கிறார். उसमें बने रहना அவனும் है। சோதர தேவனும் அவர் நிலைத்திருக்கிறார். परमेश्वर भी हमारे अंदर அப்போ बना है। அவன் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் यदि हमें उसके अंदर बने நான் रहना है तो விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும். विश्वास में बने रहना है। அல்லேலூயா. हालेलुया। சோதர வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है, மனுஷகுமாரன் வருகிற போதோ मनुष्य के पुत्र के आते समय விசுவாசத்தை विश्वास காண்பாரோ. नहीं देख पाओगे। விசுவாசம் विश्वास விசுவாசம் விலகி போகிறது. विश्वास भी दूर हो रहा है। விசுவாச கப்பல் சேதப்படுகிறது. विश्वास का जहाज टूट रहा விசுவாசத்தை है। கவிழ்த்து போடுகிறார்கள். विश्वास को उल्टा देते அப்ப இந்த हैं। நாட்களில் விசுவாசம் அதிகமாக கெட்டு போகிறது. विश्वास अधिक सा बिगड़ गया है। அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, इसलिए संत पौलुस कहता है, விசுவாசத்துக்காக போராடினாராம். विश्वास के लिए मलयुद्ध किया। விசுவாசத்துக்காக நான் போராடினேன். मैंने विश्वास के लिए मलयुद्ध किया। என் பசிக்காக நான் मैंने போராடவில்லை. मेरा भूखे
भूख के என் लिए नहीं युद्ध வஸ்திரத்துக்காக किया, நான் मैं போராடவில்லை. अपने कपड़े के लिए मलयुद्ध என் नहीं சரீர किया, சுகத்துக்காக நான் मेरे போராடவில்லை. शारीरिक सुख के लिए मैंने मलयुद्ध என் नहीं சரீர किया, நன்மைக்காக நான் मेरे போராடவில்லை. शारीरिक भलाई के लिए मलयुद्ध नहीं சோதரன், किया, நான் எதற்காக मैं போராடினேன்? किस लिए मलयुद्ध என் किया, விசுவாசத்துக்காக. मेरे विश्वास के लिए என் मलयुद्ध விசுவாசம் किया, தடைபடக்கூடாது. मेरे विश्वास में दाग नहीं என் लगे, விசுவாசம் मेरे ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. विश्वास में कोई என் कलंक न விசுவாசம் लगे, உடைந்து मेरा போகக்கூடாது. विश्वास टूट न என் जाए, விசுவாசம் பழுதாய் मेरे போகக்கூடாது. विश्वास पुराना न என் हो விசுவாசம் जाए, உன்னால கெட்டு मेरे போகக்கூடாது. विश्वास बिगड़ न என் जाए, விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளணும். मुझे अपने विश्वास को संभालना அதுக்காக நான் है, போராடுகிறேன். इसीलिए मैं मलयुद्ध करता விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். हूँ, विश्वास की रक्षा என் किया, பசியினாலே मेरे भूख என் के விசுவாசம் கெட்டு कारण போகக்கூடாது. मेरा विश्वास बिगड़ नहीं என் जाना है, அவமானத்தினாலே मेरे अपमान के விசுவாசம் கெட்டு कारण போகக்கூடாது. विश्वास नहीं बिगड़ जाना எனக்கு ஒரு है, சோதனையினாலே परीक्षा के कारण விசுவாசம் கெட்டு போகக்கூடாது. विश्वास नहीं बिगड़ना है, இப்படி தன் வாழ்க்கையில வருகிற अनेक பிரச்சனையினாலே ऐसे अपने जीवन में होने वाली या समस्या के विश्वास कெட்டு कारण போகக்கூடாது. विश्वास नहीं बिगड़ना என் है, வாழ்க்கையில எந்த இழந்து போனாலும் मेरे பரவாயில்லை. जीवन में मैं कुछ भी खो दूं, விசுவாசத்தை இழக்க विश्वास கூடாது. को नहीं खो அந்த देना है, விசுவாசத்தை उस காத்து विश्वास की रक्षा कर हालेलुया, हालेलुया हालेलुया, हालेलुया हालेलुया। हालेलुया। நாளை யோசித்து பாருங்க. सोच के देखिए, சோதனையை பார்த்து, समस्याओं को देखकर, கஷ்டத்தை பார்த்து, परीक्षा के समय நிந்தையை பார்த்து, निंदा को देखकर, அவமானத்தை பார்த்து अपमान को देखकर நாம் விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். विश्वास को छोड़ देते हैं, விசுவாசம் கெட்டு போகிறது. विश्वास बिगड़ जाता है, விசுவாசம் அடைபட்டு போகிறது. विश्वास बंद हो जाता है, விசுவாசம் உடைபட்டு போகிறது. विश्वास टूट जाता है, விசுவாசம் கரைபட்டு போகிறது. विश्वास में कलंक लग जाता है, விசுவாசம் தீட்டுப்பட்டு போகிறது. विश्वास में अशुद्धता होती है, விசுவாசம் சோத்த வாழ்க்கையிலே சோத்தை கரைந்து உடைந்துலாம் போகிறது. तेरे जीवन में विश्वास पिघल कर टूट जाता है, इसलिए எந்த காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும்? कौन सी बातों में बने रहना है, அன்பிலே நிலைத்திருங்க. प्रेम में बने रहो, விசுவாசத்திலே நிலைத்திருங்க. विश्वास में प्रेम बने रहो, அப்போ அப்பத்தை புசிக்கிற போது, तब रोटी को खाते समय, பானத்தை ரத்தத்தை பானம் பண்ணுகிற लहू போது को पीते समय வாழ்க்கையிலே மாற்றங்கள் तुम्हारे வரும். जीवन में परिवर्तन வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் होगा, வரும். जीवन में आशीर्वाद होगी। விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேனா? क्या मैं विश्वास में बना அன்பிலே हूँ, நிலைத்திருக்கிறேனா? क्या मैं प्रेम में बना हूँ? அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। யோவான் என்ன சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय சோத்திரம் 31வது வசனத்தை வாசிப்போமானா, 31वां वचन को पढ़ेंगे। சோத்திரம் யூதர்களை நோக்கி, என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர்களாய் இருப்பீர்கள். यदि तुम मेरे वचन में बने रहोगे तो सचमुच मेरे चेले ठहरोगे। அல்லேலூயா. हालेलुया। உபதேசத்திலே நிலைத்திருக்கணும். वचन में बने रहना है। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம் ஒவ்வொரு சபைக்கு ஒரு உபதேசம் இருக்குது. हर एक कलीसिया का अलग अलग संदेश है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆனா ஆதி உபதேசம் இருக்கிறது. लेकिन प्राचीन उपदेश है, அந்த உபதேசத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய கிருபாசன சாபனங்கள் கிருபாசனம் கூடிய நடைபெற்று கொண்டிருக்கிறது. उस मूल उपदेश के नींव पर ही कृपासनम कलीसिया का नींव डाला गया है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வேற சபைகள் ஒருத்தரும் அதற்கு ஏற்ற ஒரு உபதேசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. सब अपनी कलीसिया अपनी अपनी कलीसिया का उपदेश रखते हैं, சோத்திரம் ஆனா கிருபாசன உபதேசங்கள் வேற. लेकिन कृपासनम कलीसिया का उपदेश अलग ஆதி है। சபையில என்ன உபதேசம் இருந்ததோ प्राचीन कलीसिया में जो அதே उपदेश था உபதேசத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. उसी उपदेश के नींव पर चल रहा है। ஆகினால் தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा, சோத்திரம், என் உபதேசத்திலே मेरे वचन நீங்க में நிலைத்திருந்தால் यदि तुम बने रहोगे மெய்யாகவே என் சீஷர்களாய் तो இருப்பீர்கள். सचमुच मेरे चेले ठहरोगे। அப்போ ஆண்டவர் சமூகம் இந்த கிருபாசனத்துல வைத்திருந்தால், यदि तुम परमेश्वर के वचन में बने रहोगे, கிருபாசனத்தில் நம்ம வைத்திருந்தால், यदि परमेश्वर ने हमको कृपासनम में रखा है, கிருபாசன உபதேசம் என்ன சொல்லுகிறது? कृपासनम का उपदेश क्या कहता நீ है? அதில் நிலைத்திருக்கணும். उसी में बने रहना है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கிருபாசனம் ஒழுங்கு இருக்கு. कृपासनम का एक रीति रिवाज है, அந்த ஒழுங்குல இருக்கணும். उस रिवाज के अंदर रहना है, அப்பதான் நீ ஆண்டுகள் இருக்க முடியும். तभी तुम परमेश्वर में बने रहोगे। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो, ஆகையால் உபதேசத்தை மாத்தாத, इसलिए उपदेश को नहीं बदलो, உபதேசத்தை மாத்தாத, उपदेश को नहीं बदलो, உபதேசத்தை மாத்தி வாழாத, उपदेश को बदल कर जीवन मत கற்றுக்கொண்ட बिताओ, உபதேசத்தை நிலைத்திரு. जो सीखा है उसी में बने रहो, குடும்பத்தை அந்த உபதேசத்தை நடத்தணும். परिवार को भी उसी उपदेश में चलाना பிள்ளைகளை அந்த है, உபதேசத்தை நடத்தணும். बच्चों को भी उसी वचन में चलाना ஆகையால் है, உபதேசத்தை நிலைத்திருக்கணும். इसलिए उपदेश में बने रहो। அல்லேலூயா, हालेलुया
हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। சோதரம் அங்கே மலாடுல मलाड में சோதரம் சில பேர் வரா कुछ लोग आते हैं, சோதரம் வேற சபையிலிருந்து வருவா, दूसरी कलीसिया से आएंगे, உபாசபத்துக்கு மட்டும் வருவா. सिर्फ उपवास की प्रार्थना में आएंगे। அவங்களுக்கு தேவை சுகம், उनको चंगाई चाहिए, அபிஷேகம், अभिषेक, ஆவியில் கொஞ்சம் உயிர்ப்பிக்கப்படணும், आत्मा में जिलाया जाना है கொஞ்சம் மெசேஜ் கிடைக்கணும். और मैसेज सुनना है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா கம்யூனியன் வந்தா लेकिन जैसे ही प्रभु भोजन आ जाए, சோதரம் இங்க நகை போட்டு கொடுக்க மாட்டா, यहाँ गहना पहनने पर नहीं देंगे, இங்க கலர் சேலை கட்ட மாட்டா, यहाँ कलर साड़ी नहीं पहनते हैं, அதனால பக்கத்து ஏசி சபை போயிடுவான். इसलिए बाजू के कलीसिया में चला जाएगा। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। உபவாசம் தவறாம வந்துடுவாங்க, उपवास जरूर रहेंगे, தவறாம வந்துடுவாங்க. बिना छोड़े आ जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆனா கம்யூனியன் வந்த போதோ लेकिन प्रभु भोजन आएंगे तो வேற சபை போயிடுவான். दूसरी कलीसिया चले जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। யோசித்து பார், सोच के देखिए, சிந்தித்து பாருங்க. क्यों? தேவைக்காக கிருபாசனம், सिर्फ जरूरत के लिए कृपासनम, ஆதரம் நோய்க்காக கிருபாசனம், बीमारी के लिए कृपासनम, ஆதரம் அபிஷேகத்துக்காக கிருபாசனம், अभिषेक के लिए कृपासनम। இதுக்காக வச்சிருக்கா. कुछ लोग इसी के लिए कृपासनम को रखे हैं। அல்லேலூயா. हालेलुया। நிலைத்திருந்தால் बने रहोगे, உபதேசத்தை நிலைத்திருக்கணும். वचन में बने रहना है। வசனம் என்ன சொல்லுகிறது, वचन क्या कहता है, உபதேசம் என்ன சொல்லுகிறது, उपदेश क्या कहता அதிலே है, நிலைத்திருந்தால் उसमें बने रहोगे நீ கிறிஸ்துவுக்கு तो நிலைத்திருப்பாய். तुम भी मसीह में बने விசுவாசத்தை रहोगे, நிலைத்திருந்தால் विश्वास में बने நீ रहोगे கிறிஸ்துவுக்கு तो நிலைத்திருப்பாய். मसीह में बने அன்பிலே रहोगे, நிலைத்திருந்தால் प्रेम में बने நீ रहोगे கிறிஸ்துவுக்கு तो நிலைத்திருப்பாய். मसीह में बने அப்போ रहोगे। நீ அப்பத்தை புசிக்கிற तब போது तुम रोटी खाते समय, ரத்தத்தை பானம் लहू பண்ணுகிற को போது पीते समय மறுரூபம் அடைய முடியும், रूपांतर புதிய होगे, ஜீவனை பெற்றுக்கொள்ள नया முடியும். जीवन पाओगे। ஆகையினால் இந்த நாட்களிலே इसलिए इन दिनों அவருடைய में மாம்சத்தை புசித்து उसके मांस को அவர் खाने ரத்தத்தை वाले, பானம் பண்ணுகிறவன் उसके लहू को पीने அவரிலே वाले, நிலைத்திருக்கிறான், उसमें सदैव அவரும் बना रहता அவனை है நிலைத்திருக்கிறார். और वो भी तुम्हारे अंदर सदैव முடிவு बने வரை रहता நிலைத்திருக்கிறவனே है। आखिरी अंत तक बने रहने वाला ही ரட்சிக்கப்படுவான். उद्धार होगा। அப்ப யார் நிலைத்திருக்க முடியும்? कौन बना रहेगा, சோத்திரம். யார் நிலைத்திருக்க முடியும்? कौन बना रहेगा சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில, हमारे जीवन நம்முடைய में, ஜீவியத்தில हमारे जीवन में சோத்திரம் யார் நிலைத்திருக்க முடியும்? कौन बना रहेगा? சொல்லுங்க. परमेश्वर की इच्छा, தேவ சித்தம். परमेश्वर की इच्छा पूरा இரண்டாவது करना। दूसरा बुरा, சோத்திரம். மூன்றாவது तीसरा, சோத்திரம். நான்காவது चौथा சோத்திரம். லேலுயா हालेलुया லேலுயா हालेलुया லேலுயா. हालेलुया। எந்த காரியத்தை நிலைத்திருக்கணும்? कौन से बातों में बने रहना है? அன்பிலே, प्रेम में, சுவாசத்திலே, विश्वास में, உபதேசத்திலே. वचनों में। அப்ப இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கா? क्या ये सब मेरे जीवन में है? என் வாழ்க்கையில் இருக்கா? क्या मेरे जीवन में ये सब है? ஆராய்ந்து பார்க்கலாமா? जांच के देखिए, ஆராய்ந்து பார்த்து जांच के நான் देखकर எங்கே தவறி இருக்கேன், मैं कहाँ गिर गया हूँ, நான் எங்கே விலகி मैं இருக்கிறேன், कहाँ हट गया हूँ। நம்மை ஆராய்ந்து பார்த்து अपने आप को जांच कर ஒரு देखिए, விஷயம் சுத்திகரித்துக் கொள்வோம். अपने आप को शुद्ध करेंगे। சரிப்படுத்துகிற கர்த்தர், ठीक करने वाला परमेश्वर, சீர்படுத்துகிற கர்த்தர், हमें सही करने वाला परमेश्वर, சோத்திரம். ஆகினால इसलिए அவர் கையில ஒப்பு கொடுப்போம். उसके हाथ में दे दीजिए। ஆண்டவரே என்னை சரிப்படுத்த हे ஐயா. प्रभु आप मुझे ஏதோ शुद्ध நான் தவறி कीजिए। போயிட்டேன், प्रभु मैं நான் गलती இங்கே कर விலகி दिया, போயிட்டேன். मैं यहाँ हट गया हूँ, என்னை சரிப்படுத்தும். मुझे सही कर दो என்ன உம்முடைய கரத்துல ஒப்பு प्रभु, கொடுக்கிறேன். मुझे अपने हाथों में என்று देता ஒப்பு கொடுப்போம். हूँ। ऐसे समर्पण அவருக்கு करेंगे, நிலைத்திருந்து उसमें बने रहेंगे, சோத்திரம். வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். शुभागमन में उठा लिया जाएंगे, மறுமையில பிரவேசிப்போம். रूपांतर होंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर में आशीष करें। எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? हम सब प्रार्थना அப்படியே கொஞ்ச करेंगे। நேரம் முழங்கால் படி सब முடிஞ்சவங்க घुटने में, जो घुटने சோத்திரம் में கொஞ்சம் खड़े रह முழங்கால் सकते படிட்டு हैं, आप घुटने में खड़े हो ஆண்டவரே, जाइए और प्रार्थना சோத்திரம் कीजिए। நிலைத்திருக்க கிருபை प्रभु தாரும் मुझे ஆண்டவரே. स्थिर बने रहने के लिए நிலைத்திருக்க सहायता கிருபை தாரும் कीजिए, ஆண்டவரே. स्थिर बने रहने में मदद சோத்திரம், कीजिए। சோத்திரம், 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 சோத்திரம். எங்கே நான் நிலைத்திருக்கல, मैं कहाँ कहाँ स्थिर नहीं கொஞ்ச हूँ, நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप को जांच कर கொஞ்ச நேரம் சோத ஒப்பு देखिए, थोड़ी देर கொடுப்போம். अपने आप को समर्पण சோத்திரம், कीजिए। சோத்திரம், 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 சோத்திரம். ஹalleluya. ஆண்டவர் சோத்திரம். Praise the Lord. சோத்திரம், 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 சோத்திரம். தகப்பனே துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், 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 சோத்திரம். Praise the Lord. நம்முடைய கிருபை 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 கிருபையா ஆவியானவரே சோத்திரம்.
பைசலா தோத்திரம் 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 தோத்திர அல்லேலூயா. சுத்திகரிக்கிறவர், எங்களை தூய்மையாக்கிறவர். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்பா, சோத்திரம் சோத்திரம். உடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிற போதோ உண்மையிலே நிலைத்திருப்பான்னு சொல்லி இருக்கிறீரே. சோத்திரம் சோத்திரம் அப்பா, சோத்திரம் சோத்திரம். सदैव बने रहेंगे करके कहा है प्रभु जी। நிலைத்திருக்க பண்ண ஆண்டவரே, प्रभु मुझे सदैव बना रखिए प्रभु जी। आपकी इच्छा पूरा करना है प्रभु जी। आपकी इच्छा पूरा करना है, தீமை விட்டு விலகணும், बुराई से दूर रहना है प्रभु जी। நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே, हालेलुया। मन फिराने के लिए कार्य कीजिए, மனம் திரும்பணும் ஐயா प्रभु जी। मन फिराना है நான் प्रभु। இப்போது உமக்குள்ள அடங்கி இருக்கணும் प्रभु ஐயா। आपके हाथों के तले में दबे रहूं प्रभु जी। मुझे अनुग्रह दीजिए, अनुग्रह दीजिए। आपकी प्रेम में बने रहूं प्रभु, आपके विश्वास में बने रहूं, आपके वचन में मैं बने रहूं प्रभु जी। मुझे अनुग्रह दीजिए, मुझे अनुग्रह दीजिए, मुझे अनुग्रह दीजिए। நிலைத்திருக்கிற ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி இருக்கிறீர்। अंत तक जो बना रहेगा उसी का उद्धार होगा करके आपने कहा है। நிலைத்திருக்க கிருபை मुझे अंत तक बने रहने के लिए सहायता कीजिए விலகி போயிட்டாங்க प्रभु। ஆண்டவரே, कई लोग हट गए நான் प्रभु அப்படி जी। போக கூடாது ஐயா। मैं ऐसा हट नहीं வருக जाना வரைக்கும் है, உமக்கு நிலைத்திருக்கணும்। आपके आगमन तक बने रहना அதுக்கு है, உங்க சித்தம் செய்யணும் ஆண்டவரே। आपकी इच्छा पूरा करना தீமை விட்டு விலகணும் है, ஆண்டவரே। आपकी इच्छा पूरा நான் மனம் करना திரும்பணும் है ஐயா। प्रभु। मैं आपके हाथों के तले दबे रहना है प्रभु சபைக்குள்ள அடங்கி जी। இருக்கணும் आपके ஆண்டவரே। हाथों तले दबे रहना है प्रभु जी। அன்பிலே நிலைத்திருக்கணும் प्रेम ஐயா। में बने रहना है प्रभु விசுவாசத்தில் जी। நிலைத்திருக்கணும் विश्वास ஆண்டவரே। में बने रहना है உள்ளத்தில் प्रभु நிலைத்திருக்கணும் जी। ஆண்டவரே। वचन में बने रहना है प्रभु என் जी। குறைகளை மாற்று ஆண்டவரே। प्रभु मेरे जीवन में என் परिवर्तन குறைகளை कर மாற்று प्रभु। ஐயா। मेरे बच्चों में बड़ी என் परिवर्तन குறைகளை மாற்று लाइए, ஆண்டவரே। मेरे बच्चों में परिवर्तन लाइए। समर्पण कीजिए, समर्पण कीजिए, समर्पण कीजिए। परमेश्वर आपको पवित्र करेगा, पवित्र करेगा। परमेश्वर आपको पवित्र करेगा। ஆவியான पवित्र பரிசுத்தப்படுத்துகிறவர்। आत्मा जी आपको पवित्र ஆவியானவரை करेगा, पवित्र आत्मा जी आपको पवित्र करेगा। சோதரன் 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 நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர் தகப்பனே சோதரன் 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 தகப்பனே சோதரன் தகப்பனே சோதரன் நம்முடைய கிருபை 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 ஆவியானவரே, நல்ல ஆண்டவரே தோத்திர ஆவியானவரே சோதரன் 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 சோதரையா அப்பா தோத்திரன் 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 நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர் அப்பா தோத்திரன் தோத்திரன் சோதரன் 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 நல்ல ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே அப்பா தோத்திர எங்களை சுத்திகரியோ சுத்திகரியோ அப்பா. எல்லா கரைகள் மாறட்டையா, எல்லா கரைகள் மாறணும், ஜனங்கள் பரிசுத்தம் அடையணுமே. நம்முடைய கிருபை 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 அல்லேலூயா. இரக்கமய கினி தழலை கொண்டு, இரக்கமய கினி தழலை கொண்டு ஒரு கமாயுள்ள தோட்டருளோ, ஒரு காமாயுள்ள தோட்டருளோ. தேசமெங்கோ திவ்ய கினியா, தேசமெங்கோ திவ்ய தீவினை யாவையும் சோட்டெரிக்க, தீவினை யாவையும் சோட்டெரிக்க கண்ணிகை விருந்த வாலிபரோ, கண்ணிகை விருந்த வாலிபரோ ஆவியானவராதின நிரப்பிடவோ, ஆவியானவராதின நிரப்பிடவோ. பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பாவிகள் யாவரும் மனம் திரும்ப. பரலோக அக்கினி நாவருளோ, பரலோக அக்கினி நாவருளோ. இயேசுவின் பேரன்பை உணர்ந்து தினம், இயேசுவின் பேரன்பை உணர்ந்து தினம். விசுவாசத்தில் யாவர் வளர்ந்திடவே, விசுவாசத்தில் யாவர் வளர்ந்திடவே. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும்
தோத்திர ஐஷாலா தீனா நாமா உராராபா தீனா நாமா சுத்திகரிப்பு உண்டாக்குறா சுத்திகரிப்பு உண்டாக்குறா பரிசுத்தவனை பரிசுத்தப்படுத்துகிறா பரிசுத்தவனை பரிசுத்தப்படுத்துகிறா உரா ரமா தீனா நமா உரா ரமா ஷாகா நீகாமா நீனா நமா தூரா ரமா தோத்திர 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 ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஓ மீனா நாமா உராராபா தீனா நாமா உராராபா ஷாகா நீகாமா உராராபா பாபா 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 உரக்கா பாபா 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 உராராபா ஷாகா நீகாமா மீனா நமா உராராபா தீனா கமா தோத்திர 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 கப்பனே ஆவியானவர் கப்பனே சோத்திர ஆவியானவரே சோத்திர ஐசலா சோத்திர மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் लहू को पीने वाले என்னிலே நிலைத்திருப்பான் मुझ में सदैव बना நானும் रहेगा அவன் நிலைத்திருப்பேன் मैं भी उसमें बना रहूंगा முடிவு வருது நிலைத்திருக்கிறவனே जो अंत तक बना रहेगा ரட்சிக்கப்படுவான் उसी का उद्धार होगा யார் நிலைத்திருப்பான் कौन बना रहेगा சோதரம் தேவ சித்தம் செய்கிறவன் परमेश्वर की इच्छा करने वाला யார் நிலைத்திருப்பான் कौन बना रहेगा தீமை விட்டு விலகிறவன் बुराई को छोड़ने वाला யார் நிலைத்திருப்பான் कौन बना रहेगा மனம் திரும்புகிறவன் मन फिराने वाला யார் நிலைத்திருப்பான் कौन बना रहेगा அவர் சமூகத்தில் அடங்கி இருக்கிறவன் उसके सम्मुख में दबे रहने वाला எதிலே நிலைத்திருக்க வேண்டும் उसी में बने रहना है அவருடைய அன்பிலே उसके प्रेम में விசுவாசத்திலே विश्वास में உபதேசத்திலே वचनों में நிலைத்திருக்கிற போது बने रहते समय அவருடைய அப்பத்தை புசிக்கிற போது उसके रोटी को खाते ரத்தத்தை समय பானம் பண்ணுகிற उसके போது लहू को पीते समय அவன் वो உயிர்ப்பிக்கப்படுவான் पुनरुत्थान ஜீவனை होगा பெற்றுக் கொள்வான் जीवन पाएगा மரித்தாலும் அவன் உயிரோடு எழும்புவான் मरने पर भी जीवित மரித்தால் उठेगा உயிரோடு எழும்புவான் मरने पर भी அவர் जीवित வருகிற उठेगा போது அந்த சரீரம் மறுரூபமடையும் उसके आगमन में शरीर அவர் रूपांतर வருகிற போது होगा। சரீரம் उसके மறுரூபமடையும் आते समय शरीर रूपांतर உரா होगा। ரபா தீனா நம பௌரி கபா உரா ரபா ஷகா நீகபா தீனா நம உரா ரபா உரா கபா பௌரி கபா ஓ மறுரூபமடையும் रूपांतर மறுரூபமடையும் रूपांतर होगा। மரித்தாலும் எழுப்பப்படுவான் मरने पर भी जी மரித்தாலும் उठेगा। எழுப்பப்படுவான் मरने पर भी जी உரா ரபா उठेगा। தீனா நம பௌரி கபா உரா ரபா தீனா நம தோத்ர 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 நிலைச்சிரு बने நிலைச்சிரு रहो बने रहो அன்பிலே நிலைச்சிரு प्रेम में बने விசுவாசத்தில் रहो நிலைச்சிரு विश्वास में बने உபதேசத்தில் रहो நிலைச்சிரு वचन में बने रहो உராராபா தீனா நாம உராரபா தீனா நம சோத்ர हालेलुया சோத்ர हालेलुया சோத்ர धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद धन्यवाद स्तोत्र, धन्यवाद வந்த யாவரையும் ஆஸ்வதிக்கும்படி சோதரிப்போம் सबको आशीष करने के लिए धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद கேட்ட வார்த்தையானது सुना हुआ वचन சமூகத்தில் அமர்ந்திருந்து उसके सम्मुख में जांच कर வீட்டில் அமர்ந்திருந்து घर में बैठ कर வசனமோடு பேசி वचन परमेश्वर के सम्मुख से बातें करके இன்னும் கத்தனமை சுத்திகரிக்கும் और भी परमेश्वर में शुद्ध करने के लिए இன்னும் கத்தனமை பரிசுத்தப்படுத்தும் और भी परमेश्वर में पवित्र करने के लिए ஆவியை நமக்கு அனுக்கிரகம் செய்ய परमेश्वर हमारे अनुग्रह करने के लिए எல்லாம் கத்தர் சோதனை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे स्तोत्र, धन्यवाद स्तोत्र, धन्यवाद स्तोत्र। धन्यवाद மாலை धन्यवाद நடக்கிற கூட்டத்தை ஆஸ்வதிக்கும்படியா शाम को होने वाली मंडली को प्रभु आशीष வர करने के लिए வேண்டிய தடைகளை மாற்றி கொண்டு வந்து सारी रुकावट को दूर करके सबको ले आने के लिए குடும்பமாக சுத்திகரித்து परिवार से शुद्ध होकर குடும்பமாய் ஆஸ்வதிக்கும்படி परिवार में आशीष पाने के लिए எல்லாருக்கும் எல்லாம் சோதனை हम பண்ணுவோம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவர் சோதரிப்போம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க सिस्टर जी प्रार्थना कीजिए യേശുവപ്പ നന്ദി यीशु पिता आपको धन्यवाद പരിശുദ്ധ പിതാവേ मैं तुझी पवित्र पिता आपको धन्यवाद
கிருபையாய் கர்த்தர் இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनुग्रह से दिया हुआ इस दोपहर के समय के लिए धन्यवाद प्रभु जी. 3 நாட்களாய் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குதான் இந்த கூட்டத்தை தெய்வ நீர் ஆசீர்வதித்து வருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 3 दिनों से आयोजन किया गया वो इस विशेष मंडली के द्वारा प्रभु आप आशीष कर रहे हो इसलिए धन्यवाद. மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னில் நிலைத்திருக்கிறார்கள் என்று சொன்னீர். जो मेरे रोटी खाएगा और मांस पिएगा लहू पिएगा वो मुझ में सदैव बना रहता है करके आपका वचन कहा है. அவர்களில் நானும் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னீர். और उसी में मैं भी बना रहूंगा करके आपने कहा है. ஆண்டவரே இந்த நாட்களில் நம்முடைய மாம்சத்தை புசித்து நம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது प्रभु जी इन दिनों में आपके मांस को खाकर आपके लहू को पीते समय கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் प्रभु भोज में भाग लेने वाले बच्चे कोई भी क्यों न हो அவர்கள் உமக்குள் நிலைத்திருக்கவும் நீர் அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. प्रभु जी वे आप में सदैव बने रहने के लिए और आप भी उनमें बने रहने के लिए सहायता कीजिए. என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னீர். जो मुझ में बना रहेगा वो अधिक फल देगा करके आपने कहा. உம்மில் நிலைத்திருந்து आप में बने रहकर உமக்காக அதிக கனி கொடுக்க आपके लिए अधिक फल देकर கொடுக்கிற கனி நிலைத்திருக்கும்படியாக जो देते हैं उस फल में बने रहने के लिए பரிசுத்த ஆவியை எங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பீராக. पवित्र आत्मा जी आप हर दिन हमें शुद्ध कीजिए. இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு வேத வசனத்தின்படியே इन दिनों में सुना हुआ रेक वचन के अनुसार பரிசுத்த ஆவியின் ஒவ்வொருவரையும் சுத்திகரி. पवित्र आत्मा जी आप हर रेक को शुद्ध कीजिए. ஒவ்வொரு நிலைத்திருக்க அனுக்கிற हर रेक कोई बने रहने के लिए सहायता कीजिए. தாசனை பலப்படுத்துவீராக. परमेश्वर के दास को और बलवंत कीजिए. தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுத்திகரிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் लगातार परमेश्वर के लोगों को शुद्ध करने वाले वचन வேதத்தின் மகத்துவங்கள் சத்தியங்கள் உபதேசங்கள் வெளிப்பட परमेश्वर की महत्वता सच्चाई और वचन प्रकट होने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. परमेश्वर आप अनुग्रह कीजिए. மாலை 5 மணிக்கு நடக்க இருக்கிற கூட்டத்தை மறுபடியும் நீர் ஆஸ்வதிப்பீராக. शाम को 5 बजे होने वाली उस मंडली को प्रभु आप फिर से आशीष कीजिए. எல்லா தேவ பிள்ளைகளுடைய சமூகத்தை கடந்து வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் सभी செய்வீர். परमेश्वर के लोग आपके सम्मुख में आकर आशीष पाने के लिए सहायता कीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी शुभ नाम महिमा हो जाए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धार ஜெபிக்கிறோம் करता பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता आमीन. आमीन. मेरे मन यहोवा को धन्य के எங்களுள்ள मुझ में மேலே उसके பரிசுத்த पवित्र நாமத்தை नाम को स्तोत्र. धन्य के என் ये मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य स्तोत्र. के கர்த்தர் उसके செய்த किए சகல किसी भी பாவங்களை उपकार को नहीं மறவாதே. भूलना. ஆமென். आमीन.